தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, ராகு, கேது. இந்த ராகு, கேது பெயர்ச்சியாகுறதே இந்த வருட கடைசியில தான். இந்த ராகு, கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. ஜென்ரலாவே இந்த ராகு, கேது எப்படி நகருவாங்க அப்படின்னா, ரிவர்ஸ் ரெட்ரோகேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வக்ரம். வக்ரகதியில தான் இந்த ராகு, கேது எப்பவுமே பெயர்ச்சி அடைவாங்க. அவங்க மூவ்மெண்ட்டுமே ரிவர்ஸ்ல தான் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ஜென்ரலா நம்ம ஜாதகமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு புதன் வக்ரமா இருக்கு, சனி வக்ரமா இருக்கு, குரு வக்ரமா இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம் என்னன்னா, முன்னோக்கி போகக்கூடிய அந்த பிளானட் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னா, அவங்க ரிவர்ஸ்ல போகல. இவங்கள கடந்து போயிட்டுருக்கும் பொழுது, மத்த விஷயங்கள் இப்போ ஒரு பஸ் நிக்குது, ஒரு ட்ரெயின் நம்மள கடந்து போகும்பொழுது, நம்ம ஏதோ பின்னோக்கி போற மாரி தெரியும். ஆனா, நம்ம அங்கேயே தானே நிக்கிறோம். அந்த மாரியான விஷயம் தான் இது. ரெட்ரோகேட் அப்படிங்கிறது. பின்னோக்கி போகுறதுங்கிறது. அப்போ இந்த ராகு, கேது பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னா, முன்னோக்கி போகக்கூடிய கிரகங்கள் இருக்கு இல்லையா? அவங்கள தான் எதிரிகளாவே பார்ப்பாங்க. அதாவது கரெக்ட்டா போய் இந்த ராகு கேது கிட்ட போய் சிக்கிற மாரியான விஷயம் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு பிளானட்டும் போய் என்னடா ராகு கேதுட்ட சிக்கிருச்சு. அப்ப அந்த ராகு கேதுனாலே கெடுதல் தான் செய்ய போறாங்களா அப்படின்னா, இந்த ராகு கேதுவ பொறுத்தவரைக்கும், இந்த ராகு கேதுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா, இந்த பூமியோடைய சுழற்சியே இல்லன்னு தான் சொல்லணும். இந்த பூமியில இந்த அளவுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜி இவ்ளோ டெவலப் ஆயிருக்கு. ஆன்மீகம் இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கு அப்படின்னா, இது ராகு கேதுவால தான். ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னா அது ராகு. ஆன்மீகம் பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. ஒரு ஆன்மீக தெளிவு கிடைச்சது. ஒரு கிளாரிட்டி வந்தது அப்டின்னா அது கேது. அப்போ ராகு எந்த விஷயத்துக்கு குடுக்கும்னா, ஆசைகள் அதிகமா தூண்டும். எல்லாமே பிரம்மாண்டம். அதிகமா குடுத்துரும். பின்விளைவுகள் தெரியாது. கேது என்ன பண்ணும்னா, ராகு எதை கொடுத்ததோ அத கரெக்ஷன் பண்றக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு புடுங்கறக்கு வரும். ராகு குடுத்தத கேது புடுங்கும். கேது உங்கள டிட்டாச் பண்ணி வச்சிருக்குன்னா, ராகு திரும்பவும் ஆசைய தூண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த யானை வரும் முன்னே, மணி ஓசை வரும் பின்னே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ராகு ஆல்ரெடி ஒரு விஷயத்த குடுத்துட்டு போயி, கேது புடுங்கும் அப்படிங்கிறது தான். அப்போ சரி இது முன்னோக்கி வரக்கூடிய கிரகங்கள ராகு, கேது ஆக்கிரமிச்சுடுறாங்க அப்படிங்கிறப்போ, இவங்கள மாரியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த ரெட்ரோகிரேட் பிளானட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ரிவர்ஸ் போகக்கூடிய பிளானட்ஸ் அவங்கலாம் என்ன ஆவாங்க அப்டின்னா, அவங்கள ராகு கேதுக்கு புடிக்கும். ஏன்னா, ரிவர்ஸ் திங்கிங் எல்லாமே. இப்போ ஒரு புதன் வக்ரம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறைஞ்சிருந்து சில வேலைகள் பார்க்கும் அப்படிங்கிறப்போ, ஒரு வேள புதனோட ஒரு ராகு இருக்குது. இது 2மே இந்த புதனும் வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் அரிதான பல விஷயங்கள மனித மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறவங்க, இந்த மாரி புதன் தான் செய்வாங்க. ரிவர்ஸ் திங்கிங்ல பின்னாடி இருந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல இருந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் பண்ணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த வக்ரம் அடைந்த பிளானட்ஸ இந்த ராகு, கேது எதுவுமே செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்கன்னா, பெரிதா கெடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்க. ஜென்ரலாவே இந்த ராகு, கேதுக்கு ஒரு குணாதிசயம் என்ன இருக்குன்னா, இவங்களுக்குன்னு வீடு கிடையாது. ராகு, கேதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு தனக்கு எதிர்த்தாப்புல வராங்களோ, அவங்களாவே தன்னை சித்தரிச்சிருப்பாங்க. மிகைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது. இப்ப சூரியன், சந்திரன மட்டும் கிரகணம் மாரி புடிச்சிரும். ராகு, கேது. டோட்டலா ஆக்கிரமிச்சுரும். இப்போ ஒரு சந்திரன போய் ஒரு ராகு பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு ரொம்ப பயந்தே இருப்பாங்க. இல்லன்னா, சுத்தமாவே பயமே இல்லாம இருப்பாங்க. என்ன சொன்னாலும் புரியாதுங்கிற மாரியே இருக்கும். கேது போய் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்திரன. இவங்களுடைய தாட் எப்படி இருக்கும்னா, ஸ்டாக்னன்ட்டாவே இருக்கிற மாரியே இருக்கும். அ எதுலயுமே எதுலயுமே ஒரு பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ராகு, கேதுக்குமே குணாதிசயங்கள் அப்படிங்கிறது மாறும். இப்ப சூரியன போய் பிடிச்சிருச்சு ராகு. சூரியன், ராகு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்கள யாராலயுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆல்ரெடி சூரியன் பிரகாசம். இந்த ராகு போய் விழுங்க பாக்குது அப்படிங்கிறப்போ, அதாவது விழுங்க பாக்குறதுங்கிறது என்னன்னா, அந்த சூரியனோட வெளிச்சத்த கொஞ்சம் மறைக்க பாக்குது. இல்லன்னா சூரியன உள்வாங்க பாக்குது அப்படிங்கிறது. அப்போ இவங்கள யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா சுத்தமாவே லிசன் பண்ண மாட்டாங்க. தான் என்கின்ற ஒரு அகந்தையான விஷயம் அபரிதமாவே இருக்கும் அப்படிங்கிறது தான். இதே இது ஒரு சூரியன் கேதுவ போய் பிடிச்சிருச்சுன்னா, இத டோட்டலா இருள் சூழ்ந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ணிடும். அ அப்ப இவங்கனால மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். மத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. எனக்கே எல்லாமே நடக்கட்டும். யார் கேடு கெட்டு போனா என்னங்கிற ஒரு விஷயத்தையும் குடுக்கும். இன்னொரு விஷயம் என்ன குடுக்கும்னா, கான்ஃபிடன்ஸ் லெவல ஒரு சிலருக்கு குறைச்சிரும். ஸோ இந்த மாரி இந்த ராகு, கேது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறத பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த மார்ச் 29ஆம் தேதி
2026ல பெயர்ச்சி அடையுது. அதாவது நட்சத்திர பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த சதயத்தில இருந்து அவிட்டத்துக்கு போகுதுங்கிறது என்னன்னா, இல்யூஷன்ல இருந்து ஆக்ஷன். அதாவது மாயையிலிருந்து செயல்பாட்டு முறைக்கு அ அதாவது ரியாலிட்டி லைஃப்ன்னு சொல்றோம் இல்லையா? உண்மையான வாழ்க்கை நிலைக்குள்ளார ஆக்ஷன் எடுத்து போக வைக்க போகுது அப்படிங்கிறது தான். இவ்வளோ நாள் வந்து மாயையிலேயே இருந்து, பயத்திலேயே இருந்து, செய்யலாமா, வேணாமா அப்படிங்கிற விஷயத்துல இருந்து, அடுத்த செயல்பாட்டு முறைக்கு. உடனே இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா, கிடையாது. ஏன்னா, இந்த ராகு, கேது, இந்த சனி, குரு இவங்கலாம் எப்படின்னா, மெதுவா தான் டிராவல் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் டிராவல்ங்கிறது இருக்காது. அதனால தான் வந்து ஒரு ராகு, கேது பெயர்ச்சியே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறதுக்கே 18 மாதங்கள் புடிச்சிரும். அதனால தான் அவங்களுடைய அந்த மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாவே இருக்கும். அப்போ மெதுவா இந்த மாற்றம் எப்படி வருது? ஒரு மாயையில இருந்து ஒரு ஆக்ஷன், ஒரு இல்யூஷன்ல இருந்து ஒரு ஆக்ஷனுக்கு இது போகுது அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில ஒரு படி, ஒரு பேபி ஸ்டெப்பாவது எடுத்து வைக்க போறீங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? அதாவது இந்த நட்சத்திர பெயர்ச்சி மார்ச் 29ல இருந்து ராகு, கேதுவுடைய நட்சத்திர பயிற்சி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு வகையான மாற்றங்களை வாழ்க்கையில ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாவே அமையும். ஏன்னா, ராகு, கேதுங்கிறது என்ன? எங்க போனாலும் தன்னையே வந்து பிரதிபலிக்கும். இது நான் தான் அப்படிங்கிற மாரி பிரதிபலிக்கும். இப்போ இந்த ராகு செவ்வாய் கிட்ட போயிருச்சு. செவ்வாய் ஆல்ரெடி ஆக்ஷன்ல ஈடுபடக்கூடியவர் தான். அப்போ இந்த ஆக்ஷன் ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும்? அபரிதமான ஒரு ஆக்ஷனா இருக்கும். இது வந்து இளங்கன்று பயமறியாதுங்கிற மாரியான ஒரு ஆக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள போகிற மாரி தான். சரி இந்த கேது என்ன பண்ண போது? மகம் நட்சத்திரத்துக்குள்ள போயிடுதே! அப்படிங்கிறப்போ, இந்த சுக்கிரன்கிறது என்னது? எல்லாமே ஒரு ஈர்ப்பு, ஆசை, டிசையர்ஸ்ல இருந்து இந்த கேது ஒரு டிட்டாச்மெண்ட்ட சொல்லக்கூடியது. ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது. அப்போ இங்க என்ன நடக்குது? செவ்வாய் கிட்ட போய் ஆக்ஷன் நடக்குது. மாயையிலிருந்து வந்துருச்சு. இங்க கேது என்ன பண்ணுது? இங்க கேது கிட்ட வந்தோனே என்ன ஆகுது? ரியாலிட்டி அக்செப்டன்ஸ்குள்ள வருது. சரண்டரிங்க்குள்ள வருது. அப்ப இதத்தான் நம்ம இப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ராகு, கேது என்ன செய்யுது? அப்படிங்கிறது. இப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷ ராசிக்கு இந்த ராகு என்ன செய்யும் அப்படின்னா, மேஷ ராசிக்கு பெரும்பாலும் இல்யூஷன்ஸ்ங்கிறது அதிகம். இந்த இல்யூஷன்ஸ் என்னன்னா, கற்பனை வளங்கள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஏன்னா, மைண்ட் பல விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆனா, எத வந்து ரியாலிட்டியில செயல்படுத்துனாங்கன்னு ஒண்ணு இருக்கும். இப்போ செவ்வாய் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷத்துக்கு செவ்வாய் எப்பவுமே வந்து பெரும் பங்கு வகிக்கும். இன்னும் சொல்லப்போனா செவ்வாய் பயங்கரமா சப்போர்ட் பண்ணும் மேஷ ராசிக்கு இல்லையா? ஏன்னா, அ செவ்வாய் தான் அவங்களுக்கு எல்லாமே மேஷத்துக்கு. அப்போ இந்த ராகுல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணும்னா, தொழில் ரீதியான ஒரு குரோத் அப்படிங்கிறது குடுக்க ஆரம்பிக்கும். தைரியத்தை குடுக்கும். மனோபலத்தை குடுக்கும். மேஷ ராசியில இருக்கவங்களுக்கு. இவங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். முருகர் வழிபாடு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். முருகர் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு அதிகமா போற மாரியே இருக்கும். அ அதாவது ஏதாவது ஒரு விஷயம் முடங்கி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல பண்ணலாமா, வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஒரு திருச்செந்தூர் போயிட்டு வராங்க. ஏன்னா, அது ராகு, கேதுக்கான பரிகார ஸ்தலமும் கூட. அப்ப இங்க ராகு, அதோட இங்க செவ்வாய் வீட்ல போய் உட்காருது அப்படிங்கிறப்போ, திருச்செந்தூர்ல போய் இவங்க வழிபாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷராசி. உடனே ஒரு குரோத். திடீர்னு பார்த்தா, நான் சின்ன லெவல்ல தான் யோசிச்சேன். ஆனா, அது இவ்ளோ பெரிய ஒரு குரோத் குடுக்கும். இந்த அளவுக்கு எனக்கு ஒரு லாபத்த குடுக்கும்னு நான் நினைக்கலையேங்கிற மாரியான ஒரு குரோத்த இது குடுத்துரும். அதோட இந்த மகம் நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய அமைப்பு என்ன செய்யும் அப்டின்னா, மேஷத்துக்கு ஒ இப்போ ஃபேமிலில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமைதி நிலைமைய குடுக்கும். பெரும்பாலும் மேஷத்தில இருக்கவங்க வந்து குடும்பத்தில இருக்கவங்கள ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல என்னுடைய தாட் தான் உனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்டிங்கிற மாரிலாம் அவங்களுடைய தாட்ஸ வந்து தன் பிள்ளைகள் மீது நெறைய செலுத்துவாங்க. அதே மாரி அந்த பிள்ளைகளே மேஷத்தில இருக்காங்கன்னா, அவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கிற மாரியே இருக்கும். இதெல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு சரண்டரிங் மோட்குள்ள போகும். ஒரு அக்செப்டன்ஸ்குள்ள. கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு பிரிவினைய குடுக்குற மாரி, ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிற மாரி. அவங்கவங்க ஸ்பேஸ் அவங்கவங்க கிட்ட அப்படிங்கிற மாரி. அப்போ ஆன்மீகம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இன்னும் சொல்லப்போனா ஆன்மீகம் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் அவங்களுக்கு குடுக்கும். இது இவங்கனால மட்டுமே உணர முடியுங்கிறது தான். அதாவது இந்த தெய்வம் எனக்கு என்ன குடுக்கும் அப்படிங்கிறது என்னன்னா, பொருள் ரீதியான தேடல்கள் அப்படிங்கிறது கிடையாது. மன ரீதியான மன நிம்மதிகளை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்ப வந்து இந்த பெயர்ச்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும். ஸோ இந்த ராகு, கேது அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ராகு, கேதுனாலே ஒரு மாயை தானே.
நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியாமயே ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு எப்படி எனக்கு இது கனெக்ட் ஆச்சு, அது கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது இவங்க ரெட்ரோகேட். இவங்க வந்து பின்னோக்கி போறவங்க. அப்போ காலம் நேரத்தை கடந்தவங்க தான் இந்த ராகு, கேது. கால நேரத்த நிர்ணயம் செய்றவங்களும் ராகு, கேது தான். அப்போ ஒரு மேஷ ராசி. எல்லாத்தோடைய வாழ்க்கையிலயுமே ஏதோ ஒரு அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது சில பேர் வெளியில சொல்லுவாங்க, சில பேர் அத சொல்ல மாட்டாங்க. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த ராகு, கேதுங்கிற ஒரு விஷயம் அதாவது இந்த மாயையும், இந்த ஆன்மீகமும் எப்படி இவங்களுக்கு கனெக்ட் ஆகும்? பொதுவா ஒரு மேஷத்துக்கு எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, மேஷராசக் அ அ மேஷராசிக்காரங்கனால வந்து தெய்வங்களையே பார்த்தேன்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரங்க ரொம்ப அதிகமாவே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பரணி நட்சத்திரம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ராசிக்கு ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு. ஆ அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படிங்கிறப்போ, ஒரு அஸ்வினி நட்சத்திரத்த எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து இவங்க கையால வந்து ஒரு மருந்து யாருக்காவது குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குனு சரியாயிடுவாங்க. அ இவங்க வந்து ஹீலர்ஸ் மாரி. அஸ்வினி நட்சத்திரத்தில இருக்கவங்க. ஸோ இவங்களுக்கே அந்த விஷயங்கள் புலப்படாது. அப்போ இந்த ஹீலர்ஸ்ங்கிறது யாரு அப்டின்னா, முன் ஜென்மத்தில இவங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய கனெக்டிவிட்டி, இல்ல இவங்க மருத்துவத்துறைய சார்ந்தவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்க ஆயுர்வேத சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் திடீர்னு இவங்களுக்கே அந்த பேர்லாம் ஞாபகத்துக்கு வரும். திடீர்னு நான் எப்படி இந்த மூலிகைய எடுத்தேன்? திடீர்னு நான் எப்படி எனக்கு இந்த விஷயம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே! அப்டின்னா, இவங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள் முன்னோர்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கும். இப்ப பரணி நட்சத்திரம்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் இவங்களுக்கு தான் பரணி நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கு கண்ணுல வந்து ஆத்மாக்களே தெரியும்னு சொல்லுவாங்க. ஆ பெரும்பாலும் பரணி நட்சத்திரங்களுக்கு இது நடக்கும். எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாஸ் ஆயி போச்சு. அது தெய்வமாவே இருந்துச்சுன்னு தான் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு பேய் பார்த்தேன், பிசாசு பார்த்தேன்னு சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணர் வந்தாரு, இங்க தான் உட்கார்ந்தாரு, இங்க தான் சாப்பிட்டாருன்னா, இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த பரணி நட்சத்திரத்துக்கிட்ட வந்து கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டது. ஏன்னா, இந்த பரணி அப்படிங்கிறது என்னன்னா, சுக்கிரனுடைய எனர்ஜி வாங்குன ஒரு நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு வந்து செழிப்பான விஷயங்களே தான் வரும். செழிப்பா இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் யாரு? இந்த கிருஷ்ணரு, அதோட வந்து பெருமாளு. ஸோ இந்த பெருமாளையே வந்து இவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர் மாரி வச்சிருப்பாங்க. இப்பதான் பெருமாள் வந்துட்டு போனாரு. இதோ இப்பதான் சாப்பிட்டாரு. இப்பதான் கிருஷ்ணர் வந்தாரு. இப்படி பண்ணுனாருன்னா, அந்த மூவ்மெண்ட்ஸ், அந்த எனர்ஜிஸ் அவங்களுக்கு தெரியும். சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கண்ணுக்கு நேரா எல்லாமே தெரியும். ஒரு சிலருக்குலாம் வந்து பாம்பே கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாம்பு ஒரு பரணி நட்சத்திரத்தில இருக்கவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போது. எந்த விஷயத்துக்காக அவங்க பயந்துட்டு இருந்தாங்களோ, அந்த பயம் நீங்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா, சித்தர்கள் வந்து இவங்களுக்கு பாம்பு ரூபத்தில தான் வந்து காட்சி குடுப்பாங்கன்னே ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்காக நம்ம பாம்ப தேடி தேடி போய் நின்னு, எனக்கு காட்சி குடுப்பீங்களான்னு, எதேர்ச்சியா நம்ம எங்கேயாவது பார்க்கறது அமைப்பு. அந்த பார்க்குற அமைப்பு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு ஊந்துகோலாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மேஷத்துக்கு சொல்லக்கூடியது. இன்னொன்னு கேது என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த ராகு பயங்கர இல்யூஷன்ஸ்லாம் குடுத்துருமா, இந்த கேது டோட்டல் ஒரு டிட்டாச்மென்ட் குடுத்ததுக்கப்புறம், அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிராக்கிள்ஸ் இருக்குல்ல, மேஷ ராசியில மிராக்கிள்ஸு. திடீர்னு வாழ்க்கையில யார் யாரோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிற மாரியே அவங்களுக்கு இருக்கும். தனிமை அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு ஆகவே ஆகாது. தனிமையா முதல் விதியே அவங்கள விடாது. தனிமையா நான் போய் உட்கார்றேன்னாலுமே, யாரோ ஒரு ஒரு எனர்ஜி மாரி ஒரு மனிதர்கள வாழ்க்கையில அனுப்பி, ஒரு ஹெல்ப் மாரி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். எல்லாமே ஒரு மேஜிக் மாரியே இருக்கும். இத போய் இவங்க யார்ட்டயாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே நம்பவே மாட்டாங்க. அது எப்படி? நீங்க ட்ரெயின்ல போனீங்க, இவங்க வந்தாங்களா? எப்படி? நீங்க ஃப்ளைட்ல போனோனே இவங்க வந்தாங்களா? எப்படி? யார் இவங்கலாம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வழிகாட்டுதலாவே அவங்களுக்கு இருக்கும். எப்படி போனேன், எப்படி வீடு வந்து சேர்ந்தேனே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்பு. ஸோ இந்த மாரி இதுதான் ராகு, கேது. இந்த ராகு, கேது இந்த மாரி ஒரு 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 மாயையில சுத்திட்டே இருக்குங்கிறது தான். நம்மள யாரும் நம்பல. யார் சொன்னா நம்புவாங்க? யார் சொல்லி நம்ப வேணாம். நீங்க நம்புறீங்களா? அவ்வளோதான் விஷயம். இந்த குழப்பங்கள்ல இருந்து மேஷராசி வெளிய வந்துட்டீங்கனாலே, லைஃப் கொஞ்சம் தெளிவா இருக்குங்கிறதுனால தான், உங்களுக்கு என்ன மாரியான ஒரு மாயைகள் இந்த ராகு, கேது பொதுவா உங்க வாழ்க்கையில பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன்.
இப்போ மேஷத்துல இருக்க கார்த்திகை அப்ப எங்களுக்கு என்ன ஒண்ணுமே ஆகாதா அப்படின்னா, மேஷத்துல இருக்க கார்த்திகை எப்பவுமே ஒரு குழப்பத்திலேயே தான் வச்சிருக்கிற மாரியே தான் இருக்கும். ஏன்னா, நீங்க வந்து சூரியனுடைய சாரத்த வாங்குனவங்க அப்படிங்கிற பொழுது, இந்த சூரியன் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோடயே பார்க்குற மாரியே தான் இருக்கும். ஸோ இந்த மேஷத்துல இருக்க கிருத்திகைக்கும் இது போல சம்பவங்கள்லாம் நடக்கும். ஆனா, என்னன்னா நம்மளுடைய இன்ட்யூஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த இன்ட்யூஷன வந்து நம்ம மறுகேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னாலே, அது இல்யூஷனா மாறிடும். மாயையா மாறிடும். நமக்கு அப்பப்போ வந்து அசிரிதிகள் சொல்லும். சயனம் சொல்லும். நிமித்தமாவே சில விஷயங்கள் வரும். அப்போ மேஷத்துல இருக்க கார்த்திகை வந்து, ஒண்ணு ரொம்ப பின்னோக்கி யோசிக்கிற மாரி ஒரு விஷயங்களுக்கு போயிடுவாங்க. அதாவது உங்களுடைய பிறப்பு வந்து காலையில இருந்ததா, மாலையில இருந்ததா, இரவு இருந்ததாங்கிற ஒரு கணக்கெல்லாம் ஒண்ணு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாரி தான் உங்களுடைய தாட் ப்ராசஸுமே ஒண்ணு இருக்கும். அப்ப இது ஏன் எனக்கு வந்துச்சு? இது என்ன? அது என்ன? அப்டின்னா, இது இல்யூஷன்ஸா போயி, இது மாயையா போயி, தவறான ஒரு செயல்பாட்டுல போய் விட்டுரும். அப்ப இந்த குழப்பம்ங்கிறது அப்பப்போ இந்த மேஷம், கிருத்திகைக்கு இருந்துட்டே இந்த குழப்பம் எப்படி இருக்கும்னா, எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குற மாரியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாரி வந்து மாயைகள் வாழ்க்கையில நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு ஒண்ணு பார்க்குறப்போ, அத அனுபவிக்கணும். ஆராயாமல் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் தெய்வ அனுகிரகம்ங்கிறது பரிபூர்ணமாவே இருக்கும். முருகர் வழிபாடு ரொம்ப அவசியம். கார்த்திகை நட்சத்திரத்தில இருக்கவங்க, மேஷ ராசியில இருக்கவங்க, முருகர வழிபாடு பண்ண பண்ண தெளிவை நோக்கி அதிகமா போயி, தெய்வ அனுகிரகத்த பரிபூர்ணமாவே உங்கனால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மேஷ ராசி, கார்த்திகை நட்சத்திரத்திற்கு. ராகு கேதுவோடைய நட்சத்திர பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரிஷபம் மாயையிலிருந்து ஆக்ஷனுக்குள்ள கண்டிப்பா இறங்கிடுவீங்க. அதாவது எத எத செய்யறது? எனக்கு என்ன வரும்? வராது? அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? இனிமேல் நீங்க துணிஞ்சு செயல்பட ஆரம்பிப்பீங்க. செயல்ல இறங்குவீங்க. இது வந்து ஒரு பேபி ஸ்டெப்பாவாவது இருக்கும். அதாவது ஒரு படி சின்ன படியாவது முன்னோக்கி எடுத்து வைக்கிற மாரி தான் இருக்கும். பயமே உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறது தான். அகலக்கால் வைக்காம சில விஷயங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அது குரோத்த தான் குடுக்கும். ஏன்னா, கேது இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் ரியாலிட்டிய உங்களுக்கு புரிய வைக்கும். ஆ ஒரு ஃபீல்டுக்குள்ள இறங்குறப்ப, இத எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? மனிதர்கள எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? ஏன்னா, நீங்க வந்து ரிஷபம், சுக்கிரன். அதோட உங்களுடைய மனநிலைமைகளும் இங்க ரொம்ப முக்கியம். ஹெல்த்தும் இங்க ரொம்ப நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஆ ஏன்னா, இந்த கேது இருக்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ஹெல்த்ல அப்பப்போ ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துரும். ஏன்னா, நீங்க திடீர்னு ஒரு ஆக்ஷன்ல இறங்குறீங்க, ஒரு செயல்பாட்டுல இறங்குறீங்க அப்படின்னா, ஒண்ணு வேலை செஞ்சா வெள்ளைக்காரன் மாரி வேலை செய்றது. இல்லைன்னா எதுவுமே செய்யாம ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துர்றது. அப்ப இந்த பாடிக்கு ஒரு பேலன்சிங்கிறது உங்களுக்கு குடுக்க தெரியாது. பயங்கரமா ஒரு உழைப்ப போட்டுட்டு பேசாம இப்படி தூங்கிர்றது. இந்த மாரி இல்லாம பேலன்சிங் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தொழில் ரீதியான குரோத் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு ஆக்சுவலா ரொம்ப நல்லாருக்கு. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி எந்த பெயர்ச்சியும் பெருசா நடக்கலையே. ஏன்னா, இங்க நடந்த ஒரு நட்சத்திர பெயர்ச்சி உங்கள ஒரு ஆக்ஷன்ல செயல்பட வைக்கும். புதுசா ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவீங்க. இல்ல ஒரு செகண்ட் பிசினஸ் மாரி ஏதாவது ஒண்ணு விஷயம் ஓப்பன் பண்றது. துணிஞ்சு உங்களுக்கே தெரியாத ஒரு ஃபீல்டு கூட கை வைப்பீங்க. ஆனா அது வந்து ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு செயல்பாட்டு முறையில அழகாவே உங்கள கொண்டு போய் செயல்படுத்த வச்சுரும். அதோட இந்த செவ்வாயில போய் உட்காருது இல்லையா? இந்த செவ்வாய் என்ன பண்ணும்னா, ஒரு இடத்துல முதல்ல உட்கார விடாது. கெளம்பணும். இங்கேருந்து கெளம்பணும். அங்க அடுத்த வேலைய பார்க்கணும், அடுத்த வேலைய பார்க்கணுங்கிற மாரி ஒரு ஓட்டத்த குடுக்கும். அப்போ ஹெல்த்தும் கொஞ்சம் கவனம். அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப கவனம். இந்த மாரி விஷயங்கள வந்து ரிஷபம் மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க ஃபேமிலியும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு செயல்பாட்டுல கொஞ்சம் இறங்கணும். அதோட தெய்வ அனுக்கிரகம் அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சிவன். சிவனுக்கு போய் பாலாபிஷேகம் செய்ய செய்ய சில கோயில்கள் எல்லாம் சிவனுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்யறதுக்கு விடுவாங்க. ஸோ அந்த மாரி கோயில்கள் எல்லாம் சூஸ் பண்ணி சின்னதா சிவலிங்கத்துக்கு உங்க கையாலேயே நீங்க அபிஷேகம், பால் அபிஷேகம், பால் வாங்கிட்டு போய் அந்த அபிஷேகத்துக்கு குடுக்க குடுக்க, மந்திர உச்சாடனம் நீங்க செய்ய செய்ய, உங்களுக்கு இருக்க கர்ம வினைகள் வந்து உங்களுக்கு நீங்கிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து ஏன்னா அ உங்களுடைய மனநிலைமைகள் அந்த மாரி. சந்திரனை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது, அதாவது சந்திரன்கிறது என்னன்னா, சிவன் தலையில இருக்கக்கூடிய சந்திரன தான் இத நான் சொல்றேன். அதோட நந்தி. நந்திக்கும் சேர்ந்தே அந்த பாலபிஷேகம் நடக்கணும். இங்க சிவனுக்கு ஒரு அபிஷேகம், சிவனுக்கு இங்க சொல்ல சொல்ல இங்க நந்திக்கு. நந்திக்கு முடிச்சுட்டு சிவனுக்கு. ஆரம்பிக்கிறது நந்தியிலிருந்து ஆரம்பிக்கணும். உங்களுடைய அபிஷேகம்.
முடிக்கிறது நந்தியோடயே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் சிவனுக்கு மட்டுமே அபிஷேகமா இப்ப சில பேர் வீட்லலாம் வச்சு அபிஷேகம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்னதா கூட நீங்க முன்னாடி ஒரு நந்தி வச்சுக்கிட்டு, நந்தியிலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. "நந்தீஸ்வரரே" அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏன்னா இந்த நந்தி தான் நிதானத்த குடுப்பார். இந்த நந்தி தான் சிவன வழிபாடு பண்றதுக்கு எந்த தடையும் இல்லாத ஒரு அனுகிரகத்த வந்து நந்தி தான் ஏற்படுத்தி குடுப்பார்ன்னே ஒண்ணு இருக்குது. அப்போ எப்பவுமே இந்த நந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த நந்தி சம்மந்தப்பட்ட சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க. இப்ப ரோகிணி நட்சத்திரத்துலலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து மில்க் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த அ நந்தி சம்மந்தப்பட்ட சிம்பிள்ஸ், மாடு இந்த மாரி விஷயங்கள்லாம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்றீங்க. இல்ல அது சம்மந்தப்பட்ட தொழில் முறைகளுக்குள்ள நீங்க இறங்குறீங்க. இது வந்து உணவு சம்மந்தப்பட்டதுன்ட்டு இல்ல. அது மூலியமா எவ்வளவோ காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. நெறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாரி இல்ல அந்த கலர்ஸ நீங்க சூஸ் பண்றது, இந்த பால் கலர்ல உங்களுடைய லோகோவ சூஸ் பண்றது, இந்த மாரி அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது நந்தி சம்மந்தப்பட்டதா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தடையில்லாமல் போகும். ஒரு பயத்த குடுக்காம ஒரு மூவ்மெண்ட்லயே இருக்கும். இப்ப நந்திய பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, நிதானமாவே இருக்கும். நடை போட்டாலும் ஒரு அசைவு இருக்கும். ஆனா மூவ்மெண்ட் இருக்குங்கிற மாரி தான். நிதானமா அதோடைய டெஸ்டினேஷன போய் அது அடைஞ்சிரும். கிட்டத்தட்ட அதுக்கு மசில் மெமரி ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்குமே அந்த மசில் மெமரினா என்ன? நம்ம வந்து ஒரு வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி வீடு போய் சேர்ந்தோம்னே நமக்கு தெரியாது. நம்ம பாடிக்கு நம்ம ஆல்ரெடி அந்த பிராக்டிஸ நம்ம குடுத்துடுறோம். நம்ம எந்த வாகனத்தில போனாலும் சரி, இல்ல நடந்தே போனாலும் சரி, இதுதான் மசில் மெமரி. நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த ஞானம், அந்த அ ஞாபக சக்தி. அப்போ ரிஷபத்துக்கு அப்பப்போ ஞாபக மறதியும் வரும். அந்த ஞாபக மறதி வராம இருக்கறதுக்கு தான் நந்தீஸ்வரர் வழிபாடு. பிரதோஷ காலங்கள்ல போய் நீங்க வழிபாடு பண்ணுனாலுமே உங்களுக்கு உகந்த காலங்கள், பிரதோஷ காலங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ, இப்ப இந்த ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து, இப்ப ரிஷபத்தில வந்து மிருகஸ்ரீஷம் இருப்பீங்க, கார்த்திகை நட்சத்திரம் இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்குறப்போ, ஜென்ரலாவே ரிஷப ராசிய நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பெண் சாபம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரிஷப ராசியில. அந்த ஃபேமிலில ஒரு பெண் சாபம் இருந்தா தான் ஒரு ரிஷப ராசியில அந்த வீட்ல ஒருத்தவங்க பிறப்பாங்க அப்படின்னே ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, இங்கேயும் ராகு, கேதுவ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப இந்த ராகுங்கிறது என்னன்னா, நம்ம பாட்டன், பூட்டன் வழியில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க ஒரு பெண் சாபத்த குடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த குடும்பத்துல அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அப்போ இங்க கேது மூலியமா தான் அத நம்ம சரி பண்ணணும்னே இருக்கு. இது சரியான உகந்த காலமாவே இது பார்க்கப்படுது. ஏன்னா, இப்ப வந்து செவ்வாய் இப்ப அது அவிட்ட நட்சத்திரத்துக்கு அது பயிற்சி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்ஷன்ல நீங்க இறங்குறீங்கன்னா, செவ்வாய்ங்கிறது யாரு? அவிட்டம்ங்கிறது யாரு? முருகர். அதோட இன்னொரு விஷயம் உங்களுக்கு நந்தின்னு ஒண்ணு சொல்றேன் இல்லையா? நந்தியாவட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுருக்கீங்களா? நந்தியாவட்டம் அப்படின்னா என்னன்னா, நந்தியுடைய மனைவி அவிட்ட நட்சத்திரம். சரியா? அதுதான் நந்தியாவட்டம். இந்த அவிட்ட நட்சத்திரத்த வந்து நந்திக்கு ரொம்ப பிடிக்குமாம். அப்போ இந்த அவிட்டம் வந்து நந்திய கண்டுக்கவே கண்டுக்க மாட்டாங்களாம். அப்போ நந்தி போய் ஒண்ணே ஒண்ணு சிவனிடம் கேட்ட ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, "எனக்கு அவிட்டத்த வந்து எனக்கு திருமணம் செய்து குடுக்க முடியுமா?" அப்படிங்கிறது தான். அப்ப அவிட்டத்தோட மனத எப்படி சிவன் மாத்துனாருன்னு ஒண்ணு இருக்கு. அதனால தான் நந்தியாவட்டம் வச்சு வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. அந்த அதனால தான் அந்த நந்தியாவட்டம் சிவனுக்கு போய் சேருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. இவ்ளோ சூட்சுமங்கள் இருக்கு. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுதா? விட்டம் நட்சத்திரத்துக்குள்ளார போயிடுச்சா ராகு. அப்போ உங்களுடைய செயல்பாட்டு முறைகள் நல்லபடியா வந்துருச்சா? அப்போ பெண் சம்பந்தப்பட்ட அ எந்த ஒரு ப்ரொஃபஷன் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். அந்த பெண் சம்மந்தப்பட்டது என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய வேலை அவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கணும். பெண்களுக்கு ஃபேவரபுளா இருக்கணும். அது வந்து பெண் குழந்தைங்களுக்கு படிப்பா இருக்கலாம். இல்ல பெண்களுக்கு வந்து ஒரு வேலை அமைச்சு குடுக்கக்கூடிய ஒரு துறையா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டு ஒரு ஒரு பெண் உங்கனால ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, அந்த குடும்பமே செழிச்சிருக்கும்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாரி ஏதாவது ஒரு நாலேட்ஜ் ஷேரிங் அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்கனால வந்து ஒரு பெண் உபயோகம் அடையறாங்க அப்படின்னாலே விமோச்சனத்துக்கான ஒரு விஷயம் தான். ஸோ, இப்போ இந்த ராகு, கேது என்னங்க பண்ணும்? எங்க ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலயும் ஒரு அமானுஷ்யமா நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. இப்ப இந்த ராகு, கேது சில விஷயங்கள் என்ன பண்ணும்னா, இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரம்னா இந்த ஆவிங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே அப்படின்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. அது என்ன அப்படின்னா, மிருகஸ்ரீஷத்துக்கு வந்து எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு அப்படிங்கிறது தான். எல்லாத்தையுமே கிரகிச்சுக்குவாங்க. இவங்க வந்து ஒரு ஹியூமர் சென்ஸோட இருக்கக்கூடியவங்க தான். அகைன் மிருகஸ்ரீஷமும் செவ்வாய் சாரம் வாங்குனவங்க தான். ஸோ இவங்களுக்கு வந்து பட்டு பட்டுன்னு எல்லா விஷயத்தையும் செயல்படுத்திட்டே இருக்கப்போ, பட்டுன்னு பயமும் வரும்.
பட்டுன்னு தெளிவும் ஆவாங்க அப்படின்னு சொல்றது தான் அது. அதனால தான் வந்து அந்த ஆவிக்கே மிருகசீரிஷ நட்சத்திரத்த பிடிக்கும் அப்படிங்கிறது. அ எங்க போனாலும் ஏதாவது ஒரு எனர்ஜிய கேரி ஆன் பண்ணிட்டு வந்துருவாங்க. இவங்களுக்கு தெய்வ வழிபாட்டு முறைகள்லாம் ரொம்ப ஈடுபடுவாங்க. இப்ப இந்த ரிஷப மிருகசீரிஷம்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய மந்திரங்கள் உபதேசம் பண்ணிட்டே இருக்கிறது, அந்த தெய்வத்துக்கு பயங்கர அலங்காரம் பண்ணி பார்த்து ரசிச்சு பண்றது, செழிப்பு அவங்களுக்கு அப்படித்தான் வரும். மிருகஸ்ரீஷத்துல ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா, குடும்பத்த ரொம்ப செழிப்பா பார்த்துக்குவாங்க, ஸ்ட்ரிக்ட்டா பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு நெறைய அமைப்புகள் சொல்லலாம். அட் த சேம் டைம் இது பேய்க்கு மட்டும் தான் பிடிக்குங்கிறது இல்ல. நோயும் சேர்ந்தே வரும் மிருகஸ்ரீஷத்துக்கு அப்படிங்கிறது தான். யூட்ரஸ ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். தலைவலி வராம பார்த்துக்கணும், மைக்ரேன் வராம பார்த்துக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அமானுஷ்யமா இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, டைரக்ட்டா நடக்காது. ரிஷபத்தில இருக்கவங்களுக்கு வந்து யார் கூடயாவது போகுறப்ப தான் அது நடக்கும். ஏன் அப்படின்னா, ரிஷபத்த வந்து யாராவது ஒருத்தவங்க தூண்டி விடணும் அப்படின்னே ஒண்ணு இருக்கும். அப்போ இவங்களுக்கு கண்ணுக்கு நேரா சில விஷயங்கள் அமையும். பெருசா ரியாக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரிஷபத்தில இருக்கிறவங்க. இப்போ ஒரு எனர்ஜியே ஒண்ணு பாஸ் பண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய மூதாதையர்கள் பாஸ் பண்ணி போறாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புலப்படும். அதாவது இவங்க இறந்துருவாங்கன்லாம் சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு எனக்கு தோணுச்சு. இல்ல இவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு தோணுச்சு. இந்த தெய்வத்த நான் பார்ப்பேன்னு நெனச்சேன். ஆனா நான் எப்படி பார்த்தேன் அப்டின்னா, இன்ஸ்டிங்க்ட் பயங்கரமா இவங்களுக்கு வேல பார்த்துட்டே இருக்கும். நிதானமா இருக்க இருக்க எந்த அளவுக்கு நேச்சரோட கனெக்ட் ஆகுறான்னு ஒண்ணு இருக்கும். ரிஷபத்துக்கு எது அமானுஷ்யமா நடக்கும் தெரியுமா? மிருகங்களும் செடி கொடிகளுமே அமானுஷ்யமான விஷயங்கள செய்யும். இப்ப ரிஷப ராசிக்காரங்க இருக்காங்கன்னா, "நாய் பேசும், பூனை பேசும், செடி பேசும்" அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்பதான் இந்த கிளி இத தான் சொல்லிட்டு போச்சு அப்படிம்பாங்க. "இதோ இந்த நாய் இதுதான் நினைக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. "இந்த பூனை இப்படி வந்துச்சு. இந்த பூனை இந்த பூனைக்கு உடம்பு சரியில்லாம போப்போது. இந்த பூனை இந்த எனர்ஜி வாங்குச்சுன்னு" சொல்லுவாங்க. இவங்க எந்த ஒரு உயிரினத்த வளர்த்தாலுமே, இந்த உயிரினம் இவங்கள கவனிக்கும். ரிஷபத்த கவனிக்கும். ரிஷபத்துக்கு ஒரு கெடுதல் நடக்க போதுன்னா, அந்த உயிரினமே அத வாங்கிக்கும்னே சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இந்த ரிஷப ராசியில இருக்கவங்க வந்து பெரும்பாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, தாவரங்கள் வளர்த்துங்க. ஏதாவது ஒரு மீனாவது வளர்த்துங்க வீட்ல. ஏன்னா, ஆ ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரிஷபத்தினால மனிதர்களை விட அந்த உயிரினங்களோட நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியும். ஆத்மாக்கள் எந்த ஆத்மாக்கள் கனெக்ட் ஆகும்னா, இந்த மாரி உயிரினங்கள் தான் கனெக்ட் ஆகும். அ இவங்க தான் வந்து இந்த ம் இந்த 4 கால் இந்த ஜீவன்கள்லாம் இருக்காங்களே, இவங்க கூடலாம் ரொம்ப பற்றா இருக்கிறது, ஃபேமிலி மெம்பர் மாரி ஹேண்டில் பண்றது, ட்ரீட் பண்றது எல்லாமே இந்த ரிஷபத்தில இருக்கவங்க பெரும்பாலானவங்க இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரிஷபம் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது இருந்து ஒரு உயிரினம் உங்கள கவனிக்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு புன்முறுவலாவது வந்து ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். எனக்கு தெரியும் இந்த நாய் வரும்னு எனக்கு தெரியும். இந்த பூனை வரும்னு எனக்கு தெரியும்னு அது கம்யூனிகேட் பண்ணும். இது உண்மதான். ஸோ நீங்க இத தாராளமா வெளிய சொல்லலாம். ஆமா, என்கிட்ட இந்த உயிரினம் வந்து பேசுச்சுன்னா, அது உங்கள்ட்ட பேசும். இந்த எனர்ஜிஸ் இப்படிதான் கனெக்ட் ஆகும். இப்ப நாய்க்கு கேட்காத விஷயம், அதாவது மனிதனுக்கு கேட்காத விஷயம் நாய்க்கு கேட்கும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பாஷைகள் ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு வந்து புரியும். எல்லா வகையான ஜந்துக்களின் பாஷைகளும் சயனமே உங்களுக்கு அதுதான். அ ஒவ்வொரு ஜந்துவும் ஒரு சயனம் சொல்லும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. ஸோ இத வந்து நீங்க கவனிக்கணும். உங்கள சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்க கவனிக்கணும். கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாவே அது அமையும் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்களுக்கெல்லாம் உணவு போடணும் நீங்க. இப்போ ஒரு வீட்ல ஒரு செடி வளர்க்குறீங்கன்னா, நல்ல தண்ணி ஊத்தணும். அதே மாரி ஒரு பூனை பார்க்குறீங்க, ஒரு நாய் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு உயிரினத்த பார்க்குறீங்கன்னா, ஏதாவது ஒரு உணவு உங்க கையால போடுறீங்க. ஒரு சிலர்லாம் இருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து ஒரு காகம் இறந்து போக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷப ராசியில யாராவது இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட வந்து உணவு வாங்கிட்டு, சாப்ட்டுட்டு இறந்து போகக்கூடிய காகங்கள்லாம் உண்டு. அப்போ வந்து இத வந்து அபசகுனமாலாம் வந்து ரிஷபம் நெனச்சிடக்கூடாது. அவங்களுடைய முன்னோர்களா கூட அது இருக்கலாம். ஸோ இந்த மாரியான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வந்து ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு நடக்கும். அப்படிங்கிறது தான். மிதுன ராசியில இருக்கவங்களுக்கு இந்த ராகு கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி நிறைய மாயைகள்லயே இருந்தாச்சு. யார் பேச்சையும் கேட்காமயே இருந்தாச்சு. அதாவது எல்லாத்து பேச்சையும் கேட்பீங்க. இப்பதான் வந்து அ சில சேஞ்சஸ் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க மிதுனம். இன்னும் சொல்லப்போனா இந்த மார்ச் 29க்கு அப்புறம் பெயர்ச்சிக்கு அப்புறமே லைஃப்ல வந்து நிதான நிலைமைக்கு ஆக்ஷன்குள்ள இறங்குற மாரியே இருக்கும். யார நம்பணும், நம்பக்கூடாது எல்லா விஷயமும் இப்ப தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும்னா, தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து, இப்போ நம்மளுக்கு 4 பேர் வேணும்
அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய கனெக்டிவிட்டி நம்மளுக்கு இருக்கணும். நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்போ வந்து மிதுனம் போயிருந்திருப்பீங்க. அ அதோட இந்த கேது என்ன பண்ணியிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அப்டின்னா, இப்ப மகத்துக்கு வேற போகுதா, உங்களுக்கு ஆல்ரெடி என்ன நடந்துட்டுருக்கும்னா, மிதுனத்துக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிற விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். தன்னை ரொம்ப அழகுபடுத்திக்குவீங்க. நல்ல பிரதிபலிப்பா காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த திருவாதிரை ஆகட்டும், மிருகசீரிஷம் ஆகட்டும், புனர்பூசம் ஆகட்டும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாரியான ஒரு உங்கள அழகுபடுத்திக்கணுங்கிறதுல ஒரு எண்ணம் இருக்கும். இப்ப திருவாதிரை பொறுத்தவரைக்கும் நான் அழகுபடுத்திக்கிறேன், நீ பாரு பார்க்காம போ எனக்கு என்னங்கிற மாரி இருக்கும். மிருகசீரிஷம்க்கு வந்து நான் அழகுபடுத்திக்கிறேன், ஆனா எல்லாரும் என்னைய பார்க்கணுங்கிற மாரி இருக்கும். புனர்பூசம் எப்படி இருப்பாங்கன்னா, ஓகே எனக்கு இது போதும். ஆ நான் 4 பேத்து கண்ணுக்கு நம்ம நல்லபடியா தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க மத்தவங்கள எப்படி பார்க்குறீங்கங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதோட எக்ஸாம்பிள் சொன்னது. இப்ப என்ன நடக்கும்னா, இந்த கேது வருது இல்லையா? இந்த கேது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். மகம் நட்சத்திரம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மிதுனத்தில இருக்கவங்க நிறைய ஆன்மீக பாதைக்குள்ளார போயிருந்திருப்பீங்க. சில பேர் வந்து ரொம்ப அமைதியாவே ஆக ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. வளவளன்னு நெறைய பேசிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாத்துக்கிட்டயும் வாயடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு பார்த்தா நீங்களே ஒரு சைலன்ஸ்குள்ள போயிருந்திருப்பீங்க. லைஃப் வந்து கொஞ்சம் செட்பேக் ஆன மாரி தெரிஞ்சு, அப்புறம் ஒரு மூவ்மெண்ட்ல போகுற மாரி இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் என்னன்னா, சைலன்ட்டாவே இந்த நட்சத்திர இந்த பெயர்ச்சி இருக்கு இல்லையா? இது கிராஜுவலா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தானே நடக்கும்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மகத்துக்கு போகறக்கு முன்னாடியே, நீங்க நெறைய தெய்வ வழிபாட்டு முறைகளுக்குள்ள போயிருந்திருப்பீங்க. உங்களையே அறியாம யாராவது கூட்டிட்டாவது போயிருந்திருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போகணும்னே நெனச்சிருக்க மாட்டீங்க. ஆனா தரிசனம் பெரிய தரிசனமாவே இருந்திருக்கும். கண்டிப்பா சித்தர்கள பார்த்திருந்திருப்பீங்க. விதவிதமான சித்தர்கள பார்த்திருந்திருப்பீங்க. புதுசு புதுசா சித்தர்களுடைய பெயர்கள்லாம் நீங்க காதுல கேட்டிருந்திருப்பீங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அமானுஷ்யமே. முக்கியமா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துலலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய பயணம் பண்ணியிருந்திருப்பீங்க. தெய்வத்த தேடி தேடி போன மாரியான ஒரு பயணம். இல்ல நீங்க டிராவல் பண்ணி போன இடத்துல எதேர்ச்சியா நீங்க அந்த தெய்வத்த பார்த்திருந்திருப்பீங்க. வித்தியாசமான தெய்வங்கள். ஏன்னா ராகுவ பொறுத்தவரைக்கும் வந்து தேடல்கள் ஜாஸ்தி. அப்போ வந்து இந்த மதம், அந்த மதம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா வகையான என்னென்ன தெய்வ சக்திகள்லாம் இருக்குதோ, அத்தனையும் போய் வித்தியாசமான முறைகள்ல ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னா, அது மிதுனத்தில இருக்கக்கூடிய திருவாதிரைக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாவே இருந்திருக்கும். மத்த 2 நட்சத்திரங்களும் வந்து எப்படின்னா, ஒரு தெய்வ வழிபாட்டு முறைகள்ல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிறது நீங்க அதிகமா போயிட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு எப்படின்னா, இந்த கோயிலுக்கெல்லாம் போகணும்னு நெனச்சிருந்திருப்பீங்க. ஆனா எங்கேயுமே போகாம, ஒரே இடத்திலேயே உட்கார்ந்து நகராம, ம மனசு மட்டுமே பல இடங்கள்ல அலைப்பாஞ்சு போயிட்டு வந்திருக்கும். இன்னும் ஒரு சிலர்லாம் கெட்ஜெட்லயே மூழ்கி போயி, அதிலேயே உலகம் சுத்தி பார்த்துட்டு வந்த மாரிலாம் ஒரு சில நட்சத்திரத்தில இருக்கவங்கலாம் வந்து மிதுனத்துலலாம் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் எந்த விஷயத்த எங்களுக்கு சொல்லுதுங்க அப்டின்னா, டோட்டல் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதத்தான் உங்களுக்கு சொல்லுது. நீங்க எந்த மாரி ஒரு உழைப்ப போட்டு, அந்த உழைப்புக்கான ஊதியம் என்ன? அப்டிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லப்போது. அதாவது மாயையில இருந்து ஆக்ஷன்க்குள்ள தான் உங்கள கூட்டிட்டு போது. அப்போ இந்த அவிட்டத்துல போய் சில விஷயங்கள் என்ன அப்டின்னா, ரியாலிட்டிய உங்களுக்கு காட்டும். உங்க சந்தோஷத்த குடுக்கும். நீங்க செய்யக்கூடிய அந்த போடக்கூடிய அந்த எஃபோர்ட் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஒரு வேலையாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், இல்ல படிப்பாகட்டும், எதுவா இருந்தாலுமே ஒரு மன திருப்தி நிலை அப்படிங்கிறத தான் வந்து இந்த பயிற்சி, இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து உங்களுக்கு குடுக்குது. அப்போ அட் எனி காஸ்ட் தெய்வ வழிபாட்டு முறைகள வந்து நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு ஒரு சமநிலைய குடுக்குது. இந்த சமநிலை என்னன்னா, கேள்விகள் கேட்க வேண்டாம். அந்த கேள்விகள் என்னன்னா, "நான் ஏன் இந்த தெய்வத்த பார்த்தேன்? எனக்கு ஏன் இது நடந்தது?" அப்படின்னா, இந்த கேது அந்த விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த வருஷம் கடைசிக்குள்ளாரையே, ஏன் இந்த தெய்வங்களைலாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன்? என்ன கைண்ட் ஆஃப் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது என் வாழ்க்கையில குடுத்தது? என்ன வகையான ஒரு அனுபவத்தை எனக்கு குடுத்தது? அப்படிங்கிறத தான் வந்து இந்த மிதுனம் வந்து உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ராகு, கேதுவோடைய நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்ப நீங்க என்ன மாரியான ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, நாகம் சம்மந்தப்பட்ட எந்த ஸ்தலம் வேணாலும் நீங்க போலாம். அதாவது நாககாளி அம்மன்லாம் இருப்பாங்க இல்லையா? அம்மன், துர்க்கை வழிபாடு அதிகமாவே இருக்கணும். சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிகமாவே இருக்கணும். இந்த சரபேஸ்வரர் யாரு அப்படின்னா,
அ அதாவது இந்த ராகு காலத்துல வந்து துர்க்கை விழிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. மத்த எல்லா தெய்வங்களும் தூங்குவாங்க. அதனால தான் வந்து ராகு காலத்துல போய் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கன்னு சொல்றது. அதே போல தான் இந்த சரபேஸ்வரர். அப்ப எல்லா தெய்வங்களும் தூங்கிட்டாங்களா? அப்படின்னா அது கிடையாது. அத்தன தெய்வங்களும் சரபேஸ்வரருக்குள்ள அடக்கம். அதனால தான் வந்து அந்த நேரத்துல சரபேஸ்வரர் முழிச்சுட்டு இருப்பார். சரபேஸ்வரருடைய அபிஷேகத்தை ராகு காலத்துல பார்க்கறது முக்கியமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல சரபேஸ்வரருக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்த பார்க்கறதும், சரபேஸ்வரருக்கு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா? ஷட், பட் அப்படிங்கிற ஒரு மந்திரங்களை எல்லாம் வந்து உச்சரிப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, என்ன பின்னடைவுகள் இருந்தாலுமே உங்கள முன்னோக்கி கூட்டிட்டு போறது மாரி தான். ஏன்னா பெரும்பாலான மிதுனம் எப்படி இருந்திருப்பாங்கன்னா, ஒரு மாயையிலே இருந்து எனக்கு எதுவுமே நடக்கல. எனக்கு இதாச்சா, அதாச்சா, இங்கிருந்து மாறுறதா, வேண்டாமா? எல்லாமே ஒரு குழப்பமாவே இருந்திருக்கும் இல்லையா? இடம் மாறணும்னு நெனைக்கிறவங்க, வேலை மாறணும்னு நெனைக்கிறவங்க, இந்த மாற்றம் வேணும்னு நெனைக்கிறவங்க வந்து, ராகு காலத்துல சரபேஸ்வரர வழிபாடு பண்ணும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கும். ஆ இந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்ணுக்கு நேரா உங்களுக்கு புலப்படும். இது கூட உங்களுக்கு ஆச்சரியமாவே தான் இருக்கும். பக்கத்துல யாருக்காவது எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, இது எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேனே, இப்ப நீங்க போயி ஒரு நாகம் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல போய் சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாகம் இப்போ வந்து இந்த நாகம் எங்க இருக்கும்னா, நம்ம கோயில் உள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்ல மரத்துக்கு கடியில நாகங்கள், நடுவுல ஒரு பிள்ளையார் அப்டின்லாம் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அங்க போய் இருந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தோட நீங்க கம்யூனிகேட் பண்ணி பாருங்களேன். என்ன வேணாலும் கேட்டு பாருங்க. எனக்கு ஒரு இலை போடுன்னு கூட கேட்டு பாருங்க. குடுக்கும். அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுங்கிறது தான். இது யார்கிட்டயும் சொன்னாலும் நம்பல அப்டின்னா, நீங்க முதல் நம்பணும். உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வருதுங்கிறத நம்பணும். அந்த அளவுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது மிதுனத்துக்கு அபரிதமாவே இருக்கு. இத வந்து நல்லா அ நெறைய பேர் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. கண்டிப்பா அனுபவிச்சிருந்திருப்பீங்க. அ நெறைய பேர் வந்து சொல்லுவீங்க, "ஆமா எங்களுக்கு நடந்துச்சு." யாரெல்லாம் எங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்றீங்களோ, இனிமேல் நடக்கும். நம்பணும். நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்பும் பொழுது, உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் முழுமையாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்கு இந்த ராகு, கேதுவோட நட்சத்திர பெயர்ச்சியில சொல்லக்கூடியது. இப்ப கடகராசிக்கு இந்த ராகு கேதுவுடைய நட்சத்திர பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாவே ராகு அப்படின்னாலே சந்திரனை கவ்வக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? ஒரு இல்யூஷன் ஆல்ரெடி இல்யூஷன்லயே இருந்திருப்பீங்க. ஏன்னா சதய நட்சத்திரத்துல இருக்கிற வரைக்குமே சந்திரனுக்கு வந்து குழப்பம் தான். அது வந்து ராகு கவ்விட்டே இருக்கும், மனநிலைமைகள மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ செவ்வாய்க்கு போகுது. இன்னும் சொல்லப்போனா செவ்வாய் வந்து உங்களுக்கு பகை தான். ஆ அதாவது ஏன் செவ்வாய் பகை? ஒரு பகைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு சனி பகை. ஆனா, செவ்வாய் வந்து சில ஆற்றல்களை உங்களுக்கு குடுக்கும்னு சொல்லலாம். சோம்பேறித்தனம் கூடாது. அதுதான் வந்து கடகத்துக்கு சொல்லக்கூடியது. உங்களுக்கு டே அண்ட் நைட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு மாறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, எப்ப சாப்பிடணுமோ அப்ப சாப்பிட மாட்டீங்க. எப்ப தூங்கணுமோ அப்ப தூங்க மாட்டீங்க. அங்க தான் சனியெல்லாம் உங்களுக்கு வந்து தொல்ல குடுத்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனை வந்து சந்திரன் குடுக்கல. சனி குடுக்குதுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ராகுவும் விலகி இப்ப செவ்வாய் வருது அப்படிங்கிற பொழுது, செவ்வாய் உங்கள ஆக்ஷன்ல இறங்க வைக்கும். அப்போ எந்த அளவுக்கு நீங்க ஆக்ஷன்ல இறங்குறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம் செவ்வாய் வரும்பொழுது ஸ்கின்ன கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வருது, பிம்பிள்ஸ் வருது, பிக்மென்டேஷன்ஸ் வருது. திடீர்னு வந்து உங்களுக்கு ஹீட் பாயில்ஸ் வருது. ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். இந்த டைம் பீரியட்ல. எத பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணும். சுட சுட சாப்பிடணும்னு தோணும். பயங்கர காரமா சாப்பிடணும்னு தோணும். இதெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்கன்னா, எல்லாமே அன்டைமாவே இருக்கு. எந்த நேரத்தில சாப்பிடுறீங்கன்னு இருக்கு. லேட் நைட்ல தான் பசிக்கும். நடுஜாமத்தில தான் பசிக்கும். அந்த டைம்ல தான் முழிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா, ஆல்ரெடி இந்த ராகு என்ன பண்ணிருச்சு தெரியுமா உங்கள? இந்த ராகு இருந்த அமைப்பு சதயத்தில இருந்துச்சு இல்லையா? கெட்ஜெட்ஸோட இந்த ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது, இதுலலாம் ரொம்ப அடிக்ட் ஆயிருந்திருப்பீங்க. இது தான் ஹெல்த்ல முதல்ல உங்களுக்கு இஷ்யூஸே உங்களுக்கு குடுத்துருக்கும். ஸோ, இதோடைய ஆக்ஷன் தான் இனி அடுத்தது செவ்வாய் வருது. அப்போ என்ன பண்ணும்? ஸ்கின்ல தான் வெளிப்பாடு பண்ணும். அப்போ உங்க ஸ்கின்ன கொஞ்சம் புரொடெக்ஷன் பண்ணிக்கணுங்கிறது தான். மத்தபடி வந்து செயல்பாட்டு முறைகள் லைஃப்ல வந்து ஒரு குரோத்த தான் வந்து உங்களுக்கு குடுக்க போகுது. என்னன்னா இந்த செயல்பாட்டு முறைகள் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து கடகத்துக்கு சொல்லக்கூடியது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ட கரெக்ட்டா நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா, இப்போ ஒரு சந்திரனுக்கு வந்து ஒரு சனி தொந்தரவு குடுக்குன்னே இருக்கும். அதுதான் வந்து சனி, சந்திரன் புணர்ப்பு தோஷமாவே நம்ம சொல்லுவோம். அதே மாரி இந்த சந்திரனுக்கு ராகுவும் சில தொல்லைகள் குடுக்கும் அப்படிங்கிறது. என்னன்னா மறக்கடிக்க வச்சுரும். இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாரி வச்சுரும். இந்த டைம் இல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து
சந்திரனுக்கு இந்த கடகராசியில இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இந்த ராகு இல்யூஷன்ஸ் குடுக்கும். இப்ப செவ்வாய் வரப்ப என்ன பண்ணும்னா, செயல்பாட்டுகள அதிகப்படுத்தும். இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும் பொழுது, இந்த டைம் மேனேஜ்மென்ட்ங்கிற ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே கடகம் மனசுல வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எமோஷனல் கனெக்ட் ஆகவே கூடாது. சந்திரனுடைய பிரச்சனையே இதுதான். ராகு உங்கள விட்டுரும். மார்ச் 29க்கு தான் விடுது. அதுவரைக்கும் என்ன இருக்கும்னா, எமோஷனா எங்கெங்க போய் கனெக்ட் ஆகுதோ, லாஜிக்கலாவே திங்க் பண்ணவே வராது. லாஜிக்கலான விஷயங்கள் என்னன்னா, லாங் டெர்ம் சக்சஸ். லாங் டெர்ம் சக்சஸ தான் கவனிக்கணும். அதுதான் இந்த கேது சொல்லுது உங்களுக்கு. அதாவது கேது வந்து இப்போ அ சுக்கிரன் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால ஆசைகள் ஜாஸ்தியாவே இருக்கும். அப்ப இந்த சுக்கிரன் என்ன செய்யும்னா, இந்த சுக்கிரன் இந்த கேது சுக்கிரன்ல இருக்கு இல்லையா? சுக்கிரனுடைய சாரம். அதாவது சுக்கிரனுடைய சாரம் வாங்கியிருக்கு. பூரத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ, எல்லாமே லக்ஸரியா இருந்துட்டா நல்லாருக்கும். ஆனா, இந்த சுக்கிரனுக்கு வந்து எப்பவுமே பின் விளைவுகள் தெரியாதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு கனெக்டிவிட்டி ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு வந்து புதன் ஆகாதுன்னு ஒண்ணு இருக்கு. குரு தான் ஆகும். குரு வந்து ஹெல்ப் பண்ணும். புதன் ஹெல்ப் பண்ண வந்தாலும், இந்த புதனுடைய ஹெல்ப்ப சந்திரன் வாங்குச்சா இல்லையாங்கிறது செகண்டரி. ஸோ, இந்த புதன் என்ன விஷயத்த சொல்ல வரும் அப்டின்னா, டைம் மேனேஜ்மென்ட் அப்டிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வரும். திட்டமிடுதல், ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அவசியம் கடகத்த பொறுத்தவரைக்கும். கரெக்ட்டா வந்து பிரையாரிடைஸ் பண்ணி, அ லைஃப்ப கரெக்ட்டா செக்ரிகேட் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கேது உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுது. இப்ப மகம் நட்சத்திரத்துக்கு வந்து அது இடம்பெயர்ந்து போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுக்கிரன் இந்த டிசையர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துல இருந்து முதல் விடுபட வைக்கும். டிட்டாச்மென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த டிட்டாச்மென்ட் என்னன்னா, அக்செப்டன்ஸ்குள்ள கொண்டு போகும். அப்போ வருத்தப்பட்றக்கூடாது. நான் எமோஷனலா இந்த மாரி ஒரு விஷயங்கள பண்ணி, லாஜிக்கலான விஷயங்கள நான் மிஸ் பண்ணிட்டேனே! அப்படிங்கிற ஒரு வருத்தப்படுற ஒரு சிச்சுவேஷனுக்கு கடகம் போயிறக்கூடாது. ஜென்ரலாவே இப்ப வந்து குரு வர்றதுனால, இப்ப நம்ம ராகு, கேதுவ பத்தி பேசிட்டு இருந்தாலுமே, இது ஒரு ஆடடா ஒரு விஷயத்த சொல்றேன். குரு வர்றதுனால, குரு புரொடெக்ட் பண்ண போறாரு கடகத்த. கடகத்துக்கு டைம் நல்லா இருக்கு அப்டின்னாலுமே, மத்த கிரகங்களும் சில வேலைகள நம்மகிட்ட பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ராகு, கேது ஒவ்வொரு கிரகங்களுமே நம்மளுக்கு ஒவ்வொரு பாடத்த சொல்லிக் குடுத்துட்டே தான் இருக்கும். அப்பதான் எல்லாத்தையுமே கவனிக்கணும். ஒவ்வொரு பெயர்ச்சிகளையும் கவனிக்கணும். சின்ன சின்ன மாற்றங்களையும் நம்ம கவனிக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்டெப்ஸ், ஒரு சின்ன மாற்றம் எவ்ளோ பெரிய ஒரு ஒரு குரோத்த நம்மளுக்கு குடுத்துரலாம். இல்லன்னா ஒரு பின்னடைவ நம்மளுக்கு குடுத்துரலாம். ஸோ, அதனால தான் வந்து இந்த சின்ன பெயர்ச்சி இது நம்மளுக்கு மைனரான ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட, இந்த சிறு திரும்பும் ஒரு பெரிய விஷயத்த மாத்தக்கூடியதா தான் இருக்கும். சின்ன சின்ன அ அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் சின்ன சின்ன டைம் மேனேஜ்மென்ட்ஸ் உங்க லைஃப்ப வந்து நிறைய மாத்தும். ஸோ, இப்ப இந்த கடகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாரியான அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இதுல வந்து பூசம், புனர்பூசம் இருப்பீங்க. ஸோ, இந்த பூசம், புனர்பூசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பூச நட்சத்திரத்தில இருக்கிறவங்களோடது எப்படின்னா, நான் ஆயில்யத்துக்கு வரேன். என்ன ஆயில்யத்த விட்டுட்டீங்களா? அப்படின்னா, ஆயில்யம் தனி. அதனால தான் பூசம், புனர்பூசத்த ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கிட்டேன். இந்த பூசம் வந்து மூதாதையர்கள் மூலியமா வந்த ஒரு ஆன்மாவாவே தான் பார்க்கப்படுது, பூச நட்சத்திரத்த. ஸோ, இவங்களுக்கு வந்து ஜென்ரலாவே எனர்ஜிஸ் கனெக்ட் ஆவாங்க. இறந்த ஆன்மாக்களுக்கு இப்ப அந்த வீட்ல வந்து யாராவது சின்ன வயசுல இறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு படையல் போட்டு, இவங்களுக்கு அத நம்ம குடுக்குறோம், சாப்பிட குடுக்குறோம். இல்ல அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சு படைக்கிறோம். அது இவங்களுக்கு இந்த பூச நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, லைஃப் திடீர்னு ஒரு குரோத்க்கு வந்துரும் அவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து அந்த இறந்த ஆன்மாக்கள் வந்து கனெக்ட் ஆவாங்கன்னே சொல்லுவாங்க. அந்த ஆன்மாக்கள் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த ஆன்மாவோடைய பிரதிபலிப்பு தான் இவங்க. ஸோ, அந்த ஆன்மா அதுதான் ராகு. இந்த ராகு வந்து தான் தான்னு நெனச்சுக்கும் இல்லையா? அந்த மாரி தான் வந்து அந்த பூச நட்சத்திரத்தில இருக்கவங்கள வந்து தன்ன பாக்கும். ஆ நீங்க இந்த பூச நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த குடுக்குறீங்க, அந்த இறந்தவங்கள நெனச்சு நீங்க குடுக்குறீங்கன்னா, வாங்கிக்கும். அந்த இறந்த ஆன்மாக்கள், அந்த இளம் வயதிலேயே இந்த குழந்தைகளெல்லாம் இருந்து இறந்து போயிருப்பாங்க. இவங்க குழந்தை தெய்வங்கள் மாரி. கிட்டத்தட்ட பூச நட்சத்திரத்தில இருக்கவங்கலாம். ஸோ இவங்களுக்கு இந்த விஷயங்கள் செய்ய செய்ய இந்த அமாவாசை தருணங்கள்ல எல்லாம் செய்ய செய்ய, லைஃப் அது குடும்பமே ஒரு குரோத் ஆயிட்டே இருப்பாங்க. இப்ப புனர்பூசம்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களும் வந்து ஒரு எனர்ஜிய வாங்கிட்டு வந்தவங்களா இருப்பாங்க. இப்ப வந்து அ அப்பா வழி தாத்தாலாம் இருப்பாங்க இல்லையா? தாத்தாக்கு தாத்தா அவங்களோட எனர்ஜிய வாங்கிட்டு வந்தவங்களா இருப்பாங்க. அப்போ
இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பெரியவங்க மாரியே பிஹேவியரிசம் இருக்கும். இந்த சின்ன வயசுலேருந்து துரு துருன்னு இருந்து திடீர்னு பார்த்தா ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துருவாங்க. எல்லா எவ்வளோ பெரிய ஷாக் வேணாலும் நீங்க குடுங்களேன். நிதானமாவே ஹேண்டில் பண்ணிட்டே போற மாரி இருப்பாங்க. ஆசைகள் இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த பெரியவங்கலாம் எப்படி இருப்பாங்க? விட்டு குடுத்துட்டு போகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதெல்லாம் இந்த புனர்பூசம்க்கு இருக்கும். அதே தான் இந்த ராகு, கேதுவும் இவங்களுக்கு இப்ப சொல்லும். அ அந்த அக்செப்டன்ஸ் சீக்கிரம் வந்துற அக்செப்டன்ஸ். இப்ப ஆயில்ய நட்சத்திரத்துக்குலாம் எப்படி இருக்கும்னா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் வந்து 4 பாதங்கள். இந்த 4 பாதங்களுக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். முதல் பாதம், 2ஆம் பாதத்துக்கு வேற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ஆயில்ய நட்சத்திரங்களுக்கு தான் பயங்கரமான அமானுஷ்ய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களுக்கு தான் நடக்கும். தெய்வங்கள் வந்து பேசுறது, அ அ இன்னும் சொல்லப்போனா சாத்தான்களுடைய கனெக்டிவிட்டி இருக்கிறது, இவங்களுடைய டார்க் எனர்ஜிஸ்லாம் பயங்கரமா இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள்ல இருக்கவங்களுக்கு. அவங்கலாம் பாம்பெல்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் வெளிய வரப்போகுது அப்படிங்கிறது தான். பாம்பு கனவுகள் நெறைய வரும் ஆயில்ய நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல யார் இருப்பாங்கன்னா, பயங்கரமான எனர்ஜிஸ் யாருக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் கனெக்ட் ஆகும். சத்தமே இல்லாம ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா, அது ஆயில்ய நட்சத்திரம் தான். ஏன்னா, ஆயில்ய நட்சத்திரம் வந்து புதன் சாரம் வாங்குனதாகவே இருந்தாலும், இந்த புதன் ஒரு வித்தியாசமான ஒரு புதன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த புதன் வந்து பின்னோக்கி போயி, பின்னாடி மறைஞ்சிருக்கு விஷயங்கள் என்னென்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியது தான் இது. ஸோ இந்த ராகு, கேது அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில இருக்கவங்க உடல்நிலைய கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த உடல்நிலை எப்படி ஆயில்ய நட்சத்திரங்க பாதிக்கப்படும்னா, டாக்டர்ட்ட போய் செக் பண்ணாலாம் ஒண்ணுமே தெரியாது. அ ஹெல்த் எல்லாம் நார்மலா இருக்கிற மாரியே தான் இருக்கும். இல்யூஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். பயம் திடீர்னு அவங்க என்னதான் டேலண்ட் இருந்தாலும் சரி, அப்படியே அடக்கிக்குவாங்க. திடீர்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மாறுற மாரி இருக்கும். திடீர்னு ஒரு உடல் சோர்வு, திடீர்னு உடம்பு முடியாம போறது. ஆனா இப்ப செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஒரு சூட்சுமத்த நான் சொல்லிர்றேன். ஆயில்ய நட்சத்திரத்தில இருக்கவங்க, கடக ராசியில இருக்கவங்க என்னன்னா, நீங்க எத்தனை ஸ்தலங்களுக்கு போனாலும் சரி, ஆல்ரெடி நீங்க வந்து ஓல்டு சோல்ஸ் தான். ஸோ ஸ்தலங்களுக்கு போகணுன்ட்டு இல்ல. நீங்க என்டர்டெயின்மென்ட்டான பிளேஸஸ்க்கு தான் போணும். மக்கள் கூடக்கூடிய எனர்ஜிஸ் பாசிட்டிவ் எனர்ஜிஸ்லாம் எங்க இருக்கோ, அந்த இடங்களுக்கு நீங்க போயிரணும். நீங்க கோயிலுக்கு அதிகமா போக, போக இதெல்லாம் என்னன்னா, ஆல்ரெடி அ ஆயில்ய நட்சத்திரத்தில இருக்கவங்கலாம் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு லோன்லினஸ்ல தான் இருப்பாங்க. அதுக்காக நீங்க கோயிலுக்குலாம் போகக்கூடாதுன்னு நான் சொல்லல. ரொம்ப பரிகார முறைகளுக்கு போகாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். மக்கள் கூடக்கூடிய ஒரு ஹேப்பியான ஒரு இடங்களுக்கு போகும்பொழுது தான் உங்களுடைய மனநிலைமையே மாறும். அந்த புதன் தான் உங்களுக்கு தேவ. அதிகமா ஆன்மீகத்துக்கு போய் இன்னும் சைலன்ஸ், சைலன்ஸ் இன்னும் அமைதியான ஒரு இது அப்படிங்கிறது வேணாம். திரும்பி திரும்பி ஒரு கன்ஃப்யூஷன். ஏன்னா சயின்டிஸ்ட் நெறைய பேர் இருப்பாங்க. டாக்டர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில இருக்கவங்க நெறைய மன அழுத்தங்கள வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எனர்ஜிஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லா எனர்ஜிஸையும் ஒரு நட்சத்திரம் வாங்குவாங்கன்னா, அது ஆயில்ய நட்சத்திரமா தான் இருப்பாங்க. நல்லவங்களாவே தான் இருப்பாங்க. எவ்ளோ நல்லவங்களா இருந்தாலும் தேவையே இல்லாத கெட்ட பேர் யாருக்கு வரும்னா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் வரும். நாங்க ஒண்ணுமே பண்ணலையேங்கிற மாரி தான் இருக்கும். அப்போ நீங்கலாம் வந்து என்டர்டெயின்மென்ட் ஜோன்குள்ள போயிடணும். எந்த அளவுக்கு லைஃப என்டர்டெய்னிங்கா பார்த்து மைண்ட ஓப்பன் மைண்டடா வச்சு, பிராட் மைண்டடா வைக்கிறீங்களோ, உங்களுக்கு வரக்கூடிய எனர்ஜிஸ் நீங்க புல் பண்ற எனர்ஜிஸ் பாசிட்டிவ் எனர்ஜிஸாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் அ கடக ராசிக்கு சொல்லக்கூடியது. சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிம்மத்துக்கு இந்த ராகு, கேதுவுடைய நட்சத்திர பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராகு, செவ்வாய். செவ்வாய்க்கு மாறாத அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் சாரத்துக்கு போகுது. அப்போ உங்களுக்கு செவ்வாய் ஃபேவரபிளா தான் இருக்கும். அதோட உங்க வீட்ல தான் கேதுவே உட்கார்ந்திருக்கிறார். பூரத்துல இருந்து மகத்துக்கு போறாரு அப்படிங்கிறப்போ, கேது சாரம். டோட்டல் சரண்டரிங். டோட்டல் சரண்டரிங் தான் இது சொல்லக்கூடியது. என்னன்னா, இந்த செவ்வாய் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட என்னன்னா, செயல்பாடு எப்படி இருக்க போது? மாயை, பயம் எல்லாமே அதிகமாவே இருந்திருக்கும். இந்த ராகு சாரத்துல இருந்தப்போ. ஏன்னா, சூரியனுடைய சாரம் வாங்குனது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சூரியன், ராகு. அப்ப சூரியன், ராகு என்ன பண்ணும்? சூரியன் ஆல்ரெடி வந்து தன்ன ஒரு பெரிய ஒரு லெவலா தான் வச்சு பார்க்கும். அப்போ இந்த ராகு கூட சேர்ந்து தன்ன ஒரு பெரிய ஆளா ஒண்ணு காட்டி ஒரு அடிய இப்ப குடுத்திருந்திருக்கும். இப்போ அவிட்டத்துக்கு வருது அப்படிங்கும் பொழுது, இந்த சரண்டரிங் மோட் என்னன்னா, ஆக்ஷன் மோடு. இனிமேல் எல்லாமே ஆக்ஷன் செயல்பாட்டு முறைகள்ல நீங்க இறங்கும் பொழுது, இந்த கேது சித்தர்களை உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிடும். முருகர் ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது, சித்தர்கள் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அ பொதுவாவே சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்க வந்து மென்மையான மனசு இருக்கக்கூடியவங்க தான். பார்க்குறவங்களுக்கு இவங்க ஒரு கம்பீரமான ஒரு ஆளாவும், ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ஆளாவும் தெரிவாங்க.
ஆனா மன அளவுல பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையே சிம்மம். ஸோ ஆனா என்னன்னா, இந்த சிம்மம் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எல்லாத்துலயுமே ஒரு ஆர்கியுமென்ட் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும். குழப்ப நிலைகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த ராகு குடுத்திருந்திருக்கும். அ இப்போ இந்த ராகுவோடைய அமைப்பு அவிட்டத்துக்கு போகும்பொழுது, இந்த கன்ஃப்யூஷன்ஸ்லேருந்து முதல்ல ஒரு தெளிவு நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. அப்ப செயல்பாட்டு முறைகள் ஒரு நிதான நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா, அவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. அ ஏன்னா ஆல்ரெடி கேதுவே உட்கார்ந்திருக்கிறதுனால, லைஃப் வந்து நெறைய செட்பேக்ஸ் குடுத்து, அ இழக்கக்கூடாததெல்லாம் இழந்து, அவமானங்கள் எல்லாத்தையும் குடுத்து, இப்ப தான் எல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிறப்போ, சித்தர்களை இறுக்கி பிடிச்சுக்கணும். முக்கியமா முருகர் ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய சித்தர்களை பிடிக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து நாய் இருக்கு இல்லையா? நாய் மூலியமாவே உங்களுக்கு பல மாற்றங்கள் வாழ்க்கையில வரும். அப்போ எங்க எங்க இருந்தாலும் இந்த டாக்ஸுக்கு உணவு குடுக்குறது, இந்த வீட்ல ஒரு நாய் வச்சு வளர்க்குறது, இந்த நாயே நெறைய எனர்ஜிஸ் வாங்கிக்கும் உங்ககிட்ட. ஏன்னா, இந்த நாய் ரூபத்தில தான் சித்தர்கள் வருவாங்க அப்டின்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அதனால தான் நான் வந்து நாய இங்க கனெக்ட் பண்ணுனேன். நாய் வளர்க்க முடியாதவங்க எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்ல ஒரு நாய் இருந்தா கூட ஏதாவது உணவு வாங்கி குடுக்குறது, அ அது அந்த எனர்ஜி உங்களோட பேசும் அப்டிங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ, இப்போ சிம்மத்துக்கு என்னங்க வந்து அமானுஷ்யமா என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிம்மத்துக்கு எல்லா எனர்ஜிஸுமே ஆக்சுவலா கனெக்ட் ஆகும். ஆனா சிம்மம் பயந்துக்குவாங்க. சிம்மம் வந்து அந்த எனர்ஜிஸ் ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இல்ல, இல்ல இதெல்லாம் மாயை. நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு எந்த எனர்ஜியும் வர வேண்டாம். ஆனா தெய்வ அனுகிரகம்ங்கிறது எப்பவுமே சிம்மத்துக்கு ரொம்ப அதிகம். தெய்வம் பேசும் அப்படின்னா சிம்மத்துக்கிட்ட தெய்வம் பேசும். ஆ நேரடியாவே பேசும் அப்படின்னு சொல்லலாம், சிம்மத்துக்கு. அப்போ யாரெல்லாம் முருகர வழிபாடு பண்றாங்களோ, யாரெல்லாம் சித்தர்கள வழிபாடு பண்றாங்களோ, டைரக்ட் கான்வர்சேஷன் ஒருத்தங்க வச்சுக்கிறாங்கன்னா, சித்தர் வழிபாட்டு முறைகள்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களுக்கு அமானுஷ்யமான விஷயங்கள் இப்படி தெய்வம் மூலியமாவே அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான். டோட்டல் புரொடெக்ஷன் யாருன்னா, சிம்மத்துக்கு முன்னோர்கள் புரொடெக்ஷன் தான். இப்ப ஆல்ரெடி கேதுக்கே வருது அப்படிங்கிறதுனால, உங்களுடைய முன்னோர்களே உங்கள காப்பாத்த வராங்க அப்படிங்கிறத தான் வந்து மறைமுகமாவே இங்க சொல்லக்கூடிய விஷயம். அப்ப ராகு கிட்டருந்து விலகிருச்சு. சதய நட்சத்திரத்தில இருந்து இந்த மார்ச் 29ஆம் தேதி விலகி இங்க அவிட்டத்து நட்சத்திரம் செவ்வாய் சாரத்துக்கு வரும்பொழுது, நீங்க விடுபட்டுருவீங்க அப்படிங்கிறது தான். அப்ப வார்த்தைகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா, உங்களுடைய வார்த்தைகள் செயல்முறையாகவே மாறும் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது, ராகு ஆல்ரெடி நெறைய வார்த்தைகள விட வச்சிருக்கும். இஷ்டத்துக்கு விட்டுருந்திருப்பீங்க. இனிமேல் செயல்பாட்டு முறைகள் கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிம்மத்துக்கு சொல்றது. கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த ராகு கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கன்னிராசிக்காரங்க வந்து லைஃப்ல ஆ நெறைய தப்பு தப்பா முடிவுகள் எடுத்திருந்திருப்பீங்களா? அது வந்து என்னன்னா, சதயம் நட்சத்திரத்தில இருந்ததுனால ஒரு காரணமா இருக்கலாம். அது என்னன்னா, டெக்னாலஜி பேஸ்டா, டிஜிட்டல் பேஸ்டா சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல காசு போட்டிருந்திருப்பீங்க. நல்லா தான் வந்திருக்கும். லாபங்கள்லாம் ரொம்ப நல்லா தான் வந்திருக்கும். அந்த ராகு தூண்டி விட்டுட்டே இருந்திருக்கும் உங்கள. அ இன்னும், இன்னும், இன்னும் அப்படிங்கிற அந்த ஆசைகள ஜாஸ்தியா குடுத்து ஏன்னா, அது பூர நட்சத்திரத்தில வேற இருந்ததா, பூரம்னாலே என்னது டிசையர்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ, அந்த பூர நட்சத்திரத்திலருந்து இப்ப தான் வந்து இங்க கேது மகத்துக்கு மாறும்பொழுது தான், ஆல்ரெடி உங்களுக்கு கேது பல விஷயங்கள் பொதுவாவே கேது உங்களுக்கு பல விஷயங்கள் வாழ்க்கையில பண்ணிட்டு தான் இருந்திருக்கும். லைஃப்ல டிட்டாச்மெண்ட்ஸ் நெறையா குடுத்திருந்திருக்கும். ரியலைசேஷன் நெறையா குடுத்திருந்திருக்கும். ஒரு நிதானத்தை நிறைய குடுத்திருந்திருக்கும். இப்ப என்னன்னா, தெய்வ அனுக்கிரகமாவே எல்லாமே மாறும் அப்படிங்கிறது தான். இனிமேல் உங்களுடைய செயல்பாட்டு முறைகள் வந்து கான்கிரீட்டா இருக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா, கண்ணில இருக்கவங்க வந்து நிறைய வார்த்தைகள் பேசிட்டே இருந்திருந்திருப்பீங்க. இத நான் செய்றேன், அத நான் செய்றேன். இங்க அந்த அந்த ஆட்ட தூக்கி மாட்டுல போடு, மாட்ட தூக்கி காட்டுல போடுங்கிற ஒரு விஷயம், இந்த ரொட்டேஷன்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. இந்த ரொட்டேஷன்ல இருந்து கொஞ்சம் மாறி ஆக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள நீங்க இனிமேல் போவீங்க அப்படிங்கிறது தான் இந்த பெயர்ச்சி சொல்றது. ஏன்னா, பல விஷயங்கள ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பல விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்த தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு விஷயத்துல தான் ஸ்கில்ஸ போட முடியும். அத ஒண்ண கான்ஸ்டன்ட்டா, கான்ஸ்டன்ட்னா என்னது? ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம அதையே செய்ய அது ரிஃபைன் ஆயி சரியாயி போயி, அது கரெக்ட்டா பெர்ஃபெக்ஷனுக்கு வரும்.
ஜென்ரலாவே கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனா இந்த ராகு, சதயத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும்னா, அந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப அபரிதமா எதிர்பார்க்க வச்சிருக்கும். இப்போ உங்களையே சில செயல்பாட்டு முறைகளுக்குள்ள இப்ப இந்த செவ்வாய் இப்ப அவிட்டம் கூட்டிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அவிட்டம் வந்து ஒரு நிதானத்தை குடுக்கும். உங்கனால இன்னும் 4 பேர் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவிட்டம் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிறது என்னன்னா, அவிட்டம் போன இடத்துல அவிட்ட நட்சத்திரத்துடைய அமைப்பே என்ன அப்படின்னா, அவிட்டம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த தவிட்டு பானையும் தங்கமாகும்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மத்தவங்களுக்கு. அதுதான் இந்த அவிட்டம் செய்யும். அதேதான். இப்போ உங்களுடைய குரோத் ஒரு 4 பேத்த வாழ வைக்கும். அந்த மாரியான ஒரு செயல்பாட்டு முறைக்குள்ள நீங்க போவீங்க. எங்கேங்க நாங்களே வாழல, நாங்க 4 பேத்த வாழ வைப்போமா அப்டின்னா, கரெக்ட்டான முறையில செயல்பட்டீங்க அப்டின்னா, உங்கனால பல பேர் வாழ்வாங்க. ஏன்னா, உங்களுக்கு அந்த மனசு உண்டு. உங்கனால 4 பேர் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அட் த சேம் டைம் உங்க மேல ஒரு பிரையாரிடைசேஷன் இருக்கும். அது ராகு உங்களுக்கு அந்த மாரி பண்ணியிருந்திருக்கும். பட் கேது வரக்கூடிய அமைப்பு மகம் நட்சத்திரத்தில வரக்கூடிய அமைப்பு என்னன்னா, சிவன் ஸ்தலங்களுக்கு உங்கள அதிகமா போக வைக்கும். பெரும்பாலும் கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க பெருமாள் ஸ்தல வழிபாடு உங்களுக்கு பெருமாள் தான் எல்லாமே. ஏன்னா நீங்க புதன் அப்படிங்கிறப்போ எல்லாமே பெருமாள் தான் அப்படின்னாலுமே, சிவனும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுனா தான் நிதான நிலைமைக்கு நம்ம போவோம் அப்படிங்கிறது தான். சிவன் ஸ்தலங்கள்ல போய் மெடிடேஷன் மாரி உட்கார்ந்துரணும். கன்னி ராசியில இருக்கிறவங்கலாம். பழைய சிவன் கோயிலா சூஸ் பண்ணி போயிட்டு, போய் எல்லா ஸ்தலங்களும் சுத்தி வேண்டி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. போயிட்டு இப்போ கிரிவலம்லாம் நீங்க போயிட்டு வரலாம். திருவண்ணாமலை ஒரு கிரிவலம் போயிட்டு வர்றது, ஒரு அமைதியா சித்தர் பீடங்கள்ல பக்கத்துல போய் உட்கார்றது. ஏன்னா, கண்ணிக்கு வந்து எல்லாமே ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாவே நடக்கணும். அந்த லிசனிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. எனக்கு உடனே ரிசல்ட் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். என்ன இவ்வளோ தூரம் சுத்தி சுத்தி வளைச்சுலாம் எனக்கு வேணாம். எதுவா இருந்தாலும் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னா, கன்னி ராசி அத தான் கேட்பாங்க. சொல்யூஷன் மட்டும் இருந்தா போதும். ஆனா, ஒரு ஜர்னின்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஜர்னி, அந்த பொறுமை. இது ரொம்ப அவசியம் கன்னிக்கு. இந்த விஷயத்த தான் நீங்க லேக் பண்றீங்க. ஸோ, அமானுஷ்யமான விஷயங்கள் கன்னி ராசிக்குலாம் நடக்குமானா நடக்கும். அது கூட ஃபாஸ்ட்டா தான் நடக்கும். இது எப்படின்னா, டக்கு டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடக்கிறத நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அது ஒரு கன்னி ராசி ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நெனச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு படிச்சு நாளைக்கு ஒருத்தவங்க மார்க் வாங்குவாங்கன்னா, அது கன்னி வாங்குவாங்க. ஸோ, இந்த மாரி தான் வந்து உங்களுக்கு ஆச்சரியத்தக்க விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, அ அ இது புதன் அப்படிங்கிறப்போ, இந்த புதன் எமோஷனலா எங்கேயும் கனெக்ட் ஆக மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையுமே ஒரு வியாபார நோக்கமாவே தான் புதன் பார்க்கும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால தான் வந்து கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு வந்து தெய்வ அனுபவம்ங்கிறது எப்படி இருக்கும்னா, தெய்வமே இன்ஸ்டன்ட்டா குடுத்துட்டு போகுமாம். கன்னியில இருக்கவங்களுக்கு. "உடனே வா உனக்கு ஆசீர்வாதம், உடனே வா உனக்கு தரிசனம்." போனேங்க பட்டுன்னு பார்த்தேன், சாமிய பார்த்தேன், நான் வந்துட்டேன். அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. உடனே, உடனே தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானோருக்கு அந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கும். யாரோ ஒருத்தங்க கூட்டிட்டு போயிருவாங்க. இதுதான் இந்த புதனுடைய ஒரு ஒரு பராக்கிரமமே இந்த புதனுடைய அமைப்பே அதுதான். புதனுக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படிங்கிறது. இது கொஞ்ச நாளா ஒரு 2 வருஷமா அது டக்கு டக்குன்னு நடந்திருக்காது. எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா. ஏன்னா கேது வந்து உட்கார்ந்துருச்சு. கேது வந்தனால சில விஷயங்கள் பண்ணியிருக்கு. இன்னுமே என்னன்னா இனிமேல் உங்களுடைய வழிபாட்டு முறைகள்லாம் இன்னும் நிதான நிலைமைக்கே இருக்கும். அதனால தான் பேலன்சிங்க்கு சிவன் வழிபாடு இருக்கணும் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு சொல்றேன். இப்போ இந்த பயிற்சி என்ன அப்படின்னா, ஒரு ஃபோக்கஸ்ல போய் கரெக்ட்டா உட்கார வச்சு, அந்த படபடப்பு தன்மையிலிருந்து நிதான நிலைக்கு உங்கள கூட்டிட்டு போகும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரொட்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த ராகு விலகுறதுனால, செயல்பாட்டு முறைகள்ல நீங்க இறங்குறதுனால, ரியாலிட்டிய நீங்க கண்ணோக்கி பார்க்க போறதுனால, ரியலா அந்த களத்துல நீங்க இறங்க போறீங்கங்கிறது தான் கன்னிராசிக்கு. அப்போ நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண போறீங்க. சேலஞ்சஸ நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண போறீங்க. கன்னிராசி வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனா எஸ்கேப் ஆயிடுவீங்க. இந்த டைம் அப்படி கிடையாது. ஏன்னா கேதுல மகத்துல வந்து உட்காருது இல்லையா? சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண வச்சு பதில் சொல்லி, அங்க இருந்து அந்த கேம முடிச்சுட்டு தான் அடுத்த கேமுங்கிற மாரி தான் உங்களுடைய லைஃப் இருக்க போது. அப்போ நிதானமாவே செயல்பட்டீங்க அப்படின்னா, இந்த ராகு, கேது பேலன்சிங்ல கரெக்ட்டா உங்க லைஃப லீட் பண்ணி இந்த வருடத்தை எப்படியாவது நல்லபடியா கடக்க வச்சு, அடுத்த வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அடுத்தது முழு ராகு, கேது பெயர்ச்சி நடக்கும் பொழுது உங்களோட லைஃப்ல சில மாற்றங்கள் கண்டிப்பா வரும். துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது, துலாம்க்கு ஆல்ரெடி உங்களுடைய வீட்லயே ராகு இருக்குது. அதாவது
சுவாதி நட்சத்திரம்னாலே ராகு சாரத்தை வாங்கினது தான். ஆல்ரெடி சுவாதி நட்சத்திரமா இருக்கவங்களுக்கு வந்து அபரிதமான ஒரு லக் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதேபோல இந்த விசாகம் நட்சத்திரம், சித்திரை இவங்கெல்லாம் அ இந்த துலாம்ல இருக்க சித்திரை மட்டும் எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாரியே அவங்க சொல்லுவாங்க. நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. விசாகமத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு டோட்டல் ஒரு அட்ராக்ஷன் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். துலாம்ல இருக்க விசாகம்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருந்திருப்பீங்க. ராகு ராகு வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபேவர் பண்ணியிருந்திருக்கும். என்ன அப்படின்னா, பெர்சனல் லைஃப்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஆ உங்களுடைய பெர்சனல் லைஃப்ல உங்களுக்குன்னு சில பவுண்டரீஸ் போட்டு வச்சு கரெக்ட்டா பழகிட்டீங்க. அதாவது எங்க எமோஷனல் கனெக்ட் ஆகுதுங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கவனிக்கணும். எமோஷனல் கனெக்ட் ஆகுற ஒரு விஷயத்துல கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லிமிட்டேஷனோட கரெக்ட்டா இருந்துட்டீங்கன்னா, லைஃப் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, விசாகம் நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் இருக்குது. சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம்ங்கிறது கொஞ்சம் அவசியம் விசாகத்துக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கடன் வாங்கக்கூடாது விசாகம். விசாகம் கடன் வாங்கிட்டீங்க அப்டின்னா, இப்ப துலாம்ல இருக்க விசாகம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா, கடன் அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப துலாம்லாம் நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்கன்னா, விசாகம் நட்சத்திரத்தில இருக்கவங்க எங்கெங்க நாங்க கடன் பட்டுட்டோம்னா, கடன் அடைக்கிறது மிக மிக கஷ்டம். இப்ப செவ்வாய்க்கு வருது இல்லையா? அவிட்ட நட்சத்திரம் சாரத்த வாங்குது அப்படிங்கும்போது, ராகுவிலிருந்து செவ்வாய்க்கு வருது, செயல்பாட்டு முறைக்கு வருதுங்கிறப்போ, ஆல்ரெடி வந்து துலாத்துல சூரியன் நீசம். சூரியன் நீசம்ங்கிறப்போ, செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியாகவே தெரிஞ்சாலுமே, ஃபேவர் பண்ணி ஹெல்ப் பண்ணக்கூடிய இடத்துலயே செவ்வாய் வருது. அப்போ செயல்பாட்டு முறைகள் வந்து கரெக்ட்டா இருக்கணும். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி ராகு வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கோம். எத சூஸ் பண்றது, எத பிரையாரிடைஸ் பண்றதுன்னு தெரியாது. ஒரே விஷயம் தான். லாங் டர்மா எப்படி இருக்க போகுது? அங்க போய் நம்ம கம்ஃபர்டபுளா இருப்போமா, இருக்க மாட்டோமாங்கிறது செகண்டரி. ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட இருப்போமா? இது நம்மளுக்கு ஒரு குரோத்த குடுக்குமா? ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிற விஷயத்த எப்பவுமே துலாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். முக்கியமா விசாகம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிற விஷயத்த கவனிச்சுக்கணும். சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வெளியிலருந்து யாருமே உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. உங்கள் எண்ணமே எதிரி. அதனால வந்து உங்களோட எண்ணத்த வந்து விரிவடைய வச்சுக்கிட்டு, அக்செப்டன்ஸ்குள்ள போயிடணும். ஏன்னா ஆல்ரெடி ராகு உங்களுக்கு அதே மாரி தான் ரிவர்ஸ் திங்கிங்கே பண்ண வச்சுட்டு இருந்திருக்கும். சுவாதி நட்சத்திரத்துல இந்த துலாம்க்கு. எல்லாமே நல்லதாவே தான் கிடைச்சிருக்கும். திடீர் திடீர்னு பட்டு பட்டுன்னு ஒரு கோவம், ஒரு சிச்சுவேஷனையே ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப செவ்வாய்க்கு வந்தவுடனே, அதாவது அவிட்டம் நட்சத்திரத்துக்கு வந்த உடனே என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க ஆக்டிவிட்டீஸ்ல நெறைய இறங்குவீங்க. கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நெறைய ஈடுபாடு குடுக்க, குடுக்க உங்க எஃபோர்ட்ட போடுங்க அதுல. எஃபோர்ட்ட போட, போட இந்த மாயைங்கிற விஷயம் வந்து சுவாதி நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு விலகும். சித்திரை நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்குமே அப்படித்தான். உங்களுக்கு வந்து ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க வந்து நெறைய வேலை பார்க்கணும். துலாம்ல சித்திரையில இருக்கவங்கலாம் வந்து வேலை பார்க்க, பார்க்க, பார்க்க லைஃப் வந்து ஒரு ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு அமைப்ப உங்களுக்கு குடுக்கும். சில பேத்துக்கு லேட் மேரேஜ் நடக்கிற மாரி விஷயங்களா இருக்கும். துலாத்துக்கு வந்து லேட் மேரேஜ் ஒரு தப்பும் கிடையாது. ஆனா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது இந்த தடவ. ஆ இந்த அந்த அதாவது எப்படின்னா, ஒரு லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வரக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் நல்ல ஒரு குரோத் கொடுக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே இந்த ராகு, கேது வந்து உங்களுக்கு குடுக்குது. நிதானத்தை குடுக்குது. ஆன்மீகத்தை நல்லபடியாவே குடுக்குது. தெய்வத்தோடய ஒரு கனெக்ட் நின்னு சாமி கும்பிடுவீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் துலாம் வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. சுத்தம் பண்ணணும். நீங்க வந்து தெய்வ வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கணும்னா, சுத்தம் பண்ணி சாமி கும்பிடணும்னே இருக்குது. துலாத்துல இருக்கவங்களுக்கு வந்து கிளீன்லாம் பண்ண மாட்டீங்க. வந்தோமா, நின்னோமா, கும்பிட்டோமா, போனோமான்னே இருக்கும். ஏன் நான் இத சுத்தம் பண்ண சொல்றேன் அப்டின்னா, இந்த ராகு, கேதுங்கிறது என்னன்னா மாயை. இந்த மாயை எங்க இருக்கும்னா, புகை மண்டலங்கள்ல தான் இருக்கும். அழுக்குல தான் படிஞ்சிருக்கும். ஸோ இத வந்து எந்த அளவுக்கு நீங்க கிளீன் பண்ணி, நீங்க தொடச்சு எல்லாம் பண்றீங்களோ, உங்களுடைய கர்மம் கழிஞ்சுகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் சூட்சுமமாவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்களே வந்து உங்க உங்க வீட்ல இருக்க பூஜை சாமானுங்கள கிளீன் பண்ணி பண்றீங்க. சரி பண்ணி பண்றீங்கன்னா, உடனே ஒரு தெளிவு, உடனே ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இது சில ஜோக்கு கூட ஞாபகப்படுத்தும். "என்ன கண்ணாடி திருப்பி வச்சா ஆட்டோ ஓடிருமா?" அப்படின்னா, ஓடும். அதுதான் வந்து நீங்க கிளீன் பண்ணி சாமிய கும்பிடுறீங்க அப்படின்னா, பெரிய ஒரு டிஃபரன்ஸ் உங்க லைஃப்ல தெரியும் அப்படிங்கிறது தான். துலாம் ராசிய பொறுத்தவரைக்கும் இவங்களுமே ஓல்டு சோல்ஸ் தான். இந்த துலாம் ராசியோட ஓல்டு சோல்ஸ் முக்கியமா இந்த சுவாதி நட்சத்திரத்திலலாம் இருக்கிறவங்கலாம் எப்படின்னா, ஆ இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு கதை உண்டு. இப்ப துலாமுக்கும், விசாகத்துக்கும் ஒரு கதை உண்டு. இப்ப துலாமுக்கு வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்தில இருக்கவங்கலாம் வந்து பாட்டி. இந்த முழுசா வயசாயி வாழ்ந்த ஒரு பாட்டியோட ஆன்மா, ஒரு பாட்டியோ, ஒரு தாத்தாவோ அந்தோட ஆன்மா தான். ஆனா, அவங்க இயற்கை மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்கங்கிறது தான் அது விஷயம். அதுதான் ராகு. அந்த ராகு திரும்பவும் வந்து
தான் வாழ்க்கைய முழுசா அனுபவிச்சு பார்க்கறதுக்காக பிறந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்போ, உங்களுடைய முன்னோர்களுக்குமே வந்து அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். யார் நம்மளுடைய முன்னோர்கள்? அவங்க பேர்ல ஏதாவது ஒரு அன்னதானம் குடுக்கறது. கோயிலுக்கு போறப்போ மோட்ச விளக்கெல்லாம் நீங்க வந்து போடலாம். முன்னோர்கள நினைச்சு மோட்ச விளக்கெல்லாம் போடுறீங்கன்னா, லைஃப்ல ஒரு கிளியரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். விசாக நட்சத்திரத்துக்குமே எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட இந்த ரம்பை, மேனகா இந்த மாரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு அமைப்பு வாங்கிட்டு வந்தவங்க தான் விசாகம். அதனால தான் வந்து விசாகம் ஒழுக்கத்துல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். கடன் பற்றக்கூடாது. எல்லாமே ஒரு பிரம்மாண்டத்த நோக்கி போகிற மாரி விசாகம் பெரும்பாலும் அப்படி இருந்துருவாங்க. எல்லாமே ஒரு எக்ஸ்பான்ஷன். விசாகம் நட்சத்திரங்க இருக்கவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருக்கும் லைஃப். ஸோ அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது வச்சுக்கணும். பெரும்பாலும் விசாகம் வச்சுக்க மாட்டாங்க. செழிப்பா தான் இருப்பாங்க. துலாம் விசாகமா இருக்காங்கன்னா, லைஃப் ரொம்ப செழிப்பா இருக்கும். ஆனா பெர்சனல் லைஃப்ன்னு ஒரு விஷயம் பார்க்குறப்போ, நெறைய வாழ்க்கையில அடிபட்ட மாரியே பெரும்பாலான விசாகம் இருப்பாங்க. அதத்தான் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது, விருச்சகத்திலயும் வந்து அ கேட்டை இருக்காங்க, அனுஷம் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய விசாகம் இருக்காங்க. இவங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்குறப்போ, அங்க சந்திரன் நீசம். சந்திரன் நீசம் ஆயிருச்சா, இப்ப இந்த ராகு கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி ராகு என்ன பண்ணிட்டு இருந்திருக்கும்னா, இந்த நீசமான சந்திரனையே கன்ஃப்யூஸ் பண்ணியே வச்சுட்டே இருந்து தான், என்னதான் விருச்சிகம் உங்களுக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. இல்ல நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாவே இருந்துட்டே இருக்கும். இப்ப அவிட்ட நட்சத்திரத்துக்கு மாறுதா, சதயத்திலருந்து அவிட்டத்துக்கு மாறுன உடனேயே செயல்பாட்டு முறைகளுக்குள்ள கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்க இறங்குவாங்க. மார்ச் மாசத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, சரி ஒரு துணிஞ்சு ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே அப்படிங்கிறது. அப்ப இந்த கேது மகத்துல போகக்கூடிய கேதுவும், கேது சாரம் வாங்கக்கூடிய அந்த நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஞானத்த, ஒரு தெளிவ கொடுக்கும். இத நான் முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாமே அப்டின்னா, எல்லாமே அந்தந்த நேரத்தில தான் நடக்கணும்னு இருக்குல்ல. இவ்ளோ விஷயங்கள வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், அந்த நிதானத்த அதாவது நம்ம மூச்சு வாங்குறதுக்குன்னு ஒரு இடம் ஒண்ணு இருக்கும்ல. ரிலாக்ஸ் பண்ணி, ஓ! இது நாம இவ்ளோ தூரம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ரொம்ப ஷார்ட்டாவே சில விஷயங்கள் நீங்க முடிச்சிருந்திருக்கலாம். அதாவது என்னன்னா, உங்கள நீங்க நம்பணுங்கிறது தான் இந்த அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு சொல்லும். உங்கனால நீங்க மத்தவங்கள டெவலப் பண்ணி விடுற இடத்துல தான் ஆல்ரெடியே பெரும்பாலான விருச்சகம் இருந்திருப்பாங்க. விருச்சகத்துக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் கூடாதுங்கிறது தான் எப்பவுமே. ஏன்னா, இந்த ராகு பயங்கர ஓவர் கான்ஃபிடன்ஸ் குடுத்திருந்திருக்கும். குடுத்துட்டு பயத்தையும் சேர்த்தே குடுத்திருந்திருக்கும். இப்போ செயல்பாட்டு முறைகள் இந்த அவிட்ட நட்சத்திரம் என்ன பண்ணும்னா, உங்கனால நாங்க நல்லாருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல் வந்து மத்தவங்க கிட்ட இருந்து அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு காதுல கேட்க வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நீங்க மத்தவங்கள உணர ஆரம்பிப்பீங்க. மத்தவங்களுடைய குவாலிட்டீஸ் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அந்த புரிதல்ங்கிறது ரொம்ப கம்மியாவே இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய தெய்வ வழிபாட்டு முறைகள்லாம் எப்படின்னா, விருச்சகம் அடிக்கடி கோயிலுக்கு போணும்னு அவசியம் கிடையாது. நீங்கலாம் ஒரு தடவ தெய்வத்துக்கிட்ட போய் நின்னாலே நடக்கும்லாம் இருக்கு. ஒரு சில விருச்சகம்லாம் டெய்லியுமே கோயிலுக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் கோயிலுக்கு போகலின்னா கூட அவங்களுக்கு பயம் வரக்கூடிய விருச்சகமும் இருக்காங்க. விருச்சகத்துல பல கேட்டகரீஸ் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்ப கேட்டை நட்சத்திரத்துலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா, விருச்சிகத்துல இருக்கீங்க அப்படின்னா, உங்களத்தான் நீங்க நம்பணும். மூலதனமே நீங்க தான். இன்வெஸ்ட்மென்ட்டே நீங்க தான். உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. அது என்னங்கிறத உங்களுக்கு எத்தன வயசு ஆயிருந்தாலும் பரவால்ல. ஏன்னா பெரும்பாலும் விருச்சிகத்துக்கு வந்து ஒரு மிட் லைஃப்ல இருந்து தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகும்னே இருக்கு. ஸோ உங்களுடைய மிட் லைஃப் வந்து டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் குடுக்க போகுது இந்த வருடம். அது அவிட்டம் நட்சத்திரத்துக்குள்ள போகும்பொழுது, அவிட்டம் நெறைய செயல்பாடுகள் ஏன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய அமைப்பு ரொம்ப நல்லாருக்கும் விருச்சிகத்துக்கு. செயல்பாட்டு முறைகள் உச்சம். செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குங்கிறப்போ, செயல்பாடுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்கு சொல்லக்கூடியது. இப்போ தனுசுல வந்து அ தனுசு ஆல்ரெடி வந்து லைஃப்ல நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருந்துருப்பாங்க. இந்த ராகு என்ன பண்ணியிருந்திருக்கும்னா, தனுசுல தான் ராகு நெறைய வேலைகள் பண்ணுச்சு. என்னன்னா, யார் பேச்சுமே கேட்க விட்டுருந்துருக்காது. நெறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இத செய்யக்கூடாது, அத செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவங்க ஏமாத்துவாங்க, அவங்க ஏமாத்துவாங்க. எதையுமே செவி குடுத்து கேட்க வச்சிருக்காத ஒரு ராசினா, அது தனுசுக்கு ஆல்ரெடி ராகு அந்த விஷயத்த பண்ணியிருக்கும். இப்ப லைட்டா இந்த ட்ரான்சிட் நடக்குதா? இந்த நட்சத்திர பெயர்ச்சி வருதா? இந்த அவிட்டத்துக்கு போகுதா? இப்பதான் என்ன பண்ணும்னா, அந்த மாயை இல்யூஷன்ல இருந்தே தனுசு வருவாங்க. புரியும். அ ஒரு ஒரு தெய்வ சக்தி என்னெல்லாம் பண்ணும்? ரியாலிட்டி என்ன? அ பெரும்பாலும் தனுசுக்கு எப்படின்னா, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நேரம், காலம்லாம் அப்பாற்பட்டு தான் எல்லாமே பண்ணுவாங்க.
சந்திராஷ்டமம் ஒண்ணும் பண்ணாது, எதுவுமே என்னைய ஒண்ணும் பண்ணாதுங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருந்து இப்ப மாறி, இவங்க தான் ஆன்மீக பாதைக்குள்ள அதிகமாவே போக ஆரம்பிப்பாங்க. தெய்வ வழிபாட்டு முறைகளுக்குள்ள ஏன்னா, இப்ப வந்து மகம் நட்சத்திரத்துக்குள்ள போகும்பொழுது, இவங்களுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை அதிகமாகும். தெய்வம் ஒண்ணே வாழ்க்கைய மாத்துங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஒரு நல்ல விஷயம் ராகு என்ன பண்ணியிருக்கும்னா, தனுசுல டெக்னாலஜி வைஸ் நெறைய டெவலப்மெண்ட் குடுத்திருந்திருக்கும். நெட்வொர்க் எல்லாம் பெருசாக்கி இருந்திருக்கும். நெட்வொர்க்ல நெறைய கனெக்ஷன்ஸ் குடுத்திருந்திருக்கும். தொழில் ரீதியா ஒரு குரோத் எல்லாம் குடுத்திருந்திருக்கும். இன்டலெக்சுவலா திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள், தொழில் ரீதியா வேற மாரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிக்கிறது, இந்த மாரிலாம் நல்ல ஃபேவரான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கும். எங்க கை வச்சிருக்கோம்னா, ராகு குடும்ப விஷயங்கள்ல கை வச்சிருந்திருக்கும். குடும்பத்தில இருக்கவங்கள அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ண மாரி, ஏதோ ஒரு வகையில ஒரு பிரிவினையோ, இந்த மாரி ராகு வந்து உங்களுக்கு குடுத்திருந்திருக்கும். கண்டிப்பா தனுசுக்கு குடுத்திருந்திருக்கும். இப்ப என்னன்னா, தனுசுக்கு அந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த கட்டமைப்பு எனக்கு வேணும். அந்த பவுண்டரீஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த ராகு விலக விலக பவுண்டரீஸ் போடுறதுக்கு தெரியும். யாரு வேணும் லைஃப்ல, யாரு வேண்டாம். நான் மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டுருந்தேன். இனிமேல் ஒரு விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணி செயல்படுவேன். இந்த ஒரு விஷயத்திலேயே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாரி நான் செயல்பட ஆரம்பிப்பேன். எனக்கு இவ்ளோ போதும். இருந்தாலுமே ராகுவோட இம்பாக்ட் இருக்கும் தனுசுக்கு. ஏன்னா, ஆ கேது இருந்த இடம் அந்த மாரி. இப்ப பூராட நட்சத்திரத்திலலாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூராடம் வந்து சுக்கிரன் சாரம் வாங்கினது. அப்போ இவங்களுக்கு வந்து டிசையர்ஸ் ஆசைகள் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப வந்து அ உத்திராடம்லலாம் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அ சில பயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குடுத்துருந்துருக்கும். இத நம்ம செய்யலாமா? வேணாமா? இனிமேல் வந்து கரெக்ட்டான முறையில நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா, ராகு வந்து சில இல்யூஷன்ஸ் மாரி குடுத்து இல்யூஷன்னா என்னன்னா, திடீர்னு கவ்வி பிடிச்சு வச்சு அப்படியே ஒரு ஸ்டாக்னன்ட் பண்ணி வச்ச மாரிலாம் பண்ணியிருந்திருக்கும். இனிமேல் இந்த நட்சத்திர பயிற்சி இந்த அவிட்டத்துக்கு போகும்பொழுது, செயல்பாட்டு முறைகள் ஒரு கான்ஃபிடன்ஸோடயே நீங்க செய்ற மாரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத வந்து அது குடுக்கும் அப்படிங்கிறது தான். மகர ராசிக்கு நம்ம பார்க்கும்பொழுது, மகரத்திலேயும் வந்து அவிட்டம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தான் வருது. ஆனா கும்பத்தில இருக்கக்கூடிய அவிட்டத்துக்கு தான் அவர் மாறுறாருன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இப்ப பெரும்பாலும் இப்ப மகரத்துக்கு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னா, முக்காவாசி பேர் வந்துருவீங்க. ஆமா, கரெக்ட்டும்பீங்க. சில பேர் வந்து, இல்ல இன்னும் எங்களுக்கு இன்னும் கரெக்ட்டா நடக்கல அப்டிம்பீங்க. என்னன்னா, ராகு ஒரு கைண்ட் ஆஃப் இல்யூஷன்ஸ் எல்லாம் குடுத்துட்டு தான் இருந்திருக்கும். சதயத்துல இருக்கும்பொழுது, யாரெல்லாம் ரொம்ப இந்த கெட்ஜெட்ஸ்லயே இருந்தீங்களோ, யாரெல்லாம் ரொம்ப ஏன்னா இந்த சில பேத்துக்கு வந்து ராகு வந்து கெட்ஜெட்ஸ் மூலியமாவே ஒரு குரோத் குடுத்துருந்திருக்கும். இருந்த இடத்திலிருந்தே வேலைகள் பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில மகர ராசிக்கு குடுத்திருந்திருக்கும். டெக்னாலஜிய கரெக்ட்டா யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ, அவங்கலாம் லைஃப் கரெக்ட்டா இருந்திருக்கும். யாரெல்லாம் டெக்னாலஜி ராகு தான் டெக்னாலஜி. யாரெல்லாம் டெக்னாலஜி மிஸ்யூஸ் பண்ணுனாங்களோ, அவங்கலாம் இன்னுமே புலம்பிட்டே தான் இருந்திருப்பீங்க. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். இனிமேல் செயல்பாட்டு முறைக்கு உள்ள போறீங்க. அப்போ உங்களுடைய நட்சத்திரமும் இந்த அவிட்டத்தில இருக்கு. நீங்களும் அவிட்டம் நட்சத்திரத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. ஏன்னா, இங்க தான் செவ்வாய் உச்சம். மகர ராசியில தான் செவ்வாய் உச்சம் அடையுது. அவிட்ட நட்சத்திரத்தில உச்சம் அடையுது. அப்ப இந்த கும்பத்தில இருக்க அவிட்டத்துக்கு போய் செயல்படும் பொழுது, எஃபோர்ட் ஜாஸ்தியா போடுற மாரி இருக்கும். வேலைகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்லாம் ரொம்ப அதிகமாகும். ஹெவி ஆகும். அ மன அழுத்தங்களும் சேர்ந்தே தான் வரும். ஆனா குரோத்தும் வருது அப்படிங்கிறது தான். ஹெல்த்த ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா கேதுவோட அமைப்பு என்னன்னா, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போக வைக்கும். இந்த ஆன்மீக ஸ்தலங்கள்லாம் எப்படின்னா, தியான பீடங்களுக்கு போக வைக்கும். போய் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணணும். தூக்கம் ரொம்ப அவசியம். தூக்கத்தை எல்லாம் ஆல்ரெடி கெடுத்தாச்சு. ஸோ இனிமேலாவது ஹெல்த் திரும்ப பெறணும் நீங்க. உங்களுடைய உங்களுடைய விசுத்தி சக்கரத்த கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு நோய் தாக்கக்கூடிய அமைப்பு இந்த மாரிலாம் கொஞ்சம் வரும். இந்த வாட்டர் எனர்ஜிஸ் கிட்ட, இந்த நீர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது, கொஞ்சம் கவனத்த கையாளணும். இப்போ மகரத்தில இருக்கவங்களுக்கெல்லாம் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, பல அமானுஷ்யமான விஷயங்கள் மகரத்தில இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் நடந்துட்டே தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து தெய்வங்களும் கனெக்ட் ஆகும். ஆ இவங்க இவங்க டைம் டிராவல்லாம் பண்ணிட்டுலாம் வருவாங்க. மகரத்தில இருக்கவங்களுக்கெல்லாம். கனவுகள் மூலியமாவே நெறைய கனெக்ட் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு வந்து இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியறது. அதே மாரி தெய்வ வழிபாடு, நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். இப்ப இதெல்லாம் இந்த ராகு, கேதுலாம் இவங்க வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, இவங்க தான் வந்து கர்மஸ்தானம் இல்லையா? இந்த கர்மஸ்தானம்ங்கிறது என்னன்னா, இந்த ராகு, கேது ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஒரு இம்பாக்ட் ஒண்ணு பண்ணும். ஒரு இந்த விதியவே ஒரு மாத்தி அமைக்கக்கூடிய விஷயம், இல்ல விதியோட சேர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே வந்து மகரத்துக்கு நடக்கும். இதுதான் வந்து இந்த ராகு, கேது பண்ணிட்டே இருந்திருக்கும். ஒரு மாயையிலிருந்து ஒரு எதார்த்தமான ஒரு
ஒரு சூழல வந்து ரியாலிட்டி வந்து இப்போ உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்கும். இந்த ரியாலிட்டி என்ன தெரியுமா? மகரத்துக்கு நெறைய சம்பாரிக்கணும்னு இருந்திருக்கும். லைஃப்ல வந்து ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து மிங்கிள் ஆயி நல்லா குரோ ஆகணும்னு இருக்கும். ஆனா இத்தனைக்கும் உழைப்பு தேவை இல்லையா? இந்த உழைப்ப தான் இப்ப போட வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உழைப்பு கொஞ்சம் ஹெவியாவே இருந்தாலும் சுகமாவே இருக்கும். சுப செலவுகள் அதிகமாகும். இனிமேல் மகரத்துக்கு யாருக்காவது வேலையெல்லாம் கிடைக்கல அப்படின்னா, செயல்பாட்டுல இறங்கணும். மேஜிக்லாம் எப்பவுமே மகரத்துக்கு நடக்கவே நடக்காது. உழைப்பு மட்டுமே தான். மேஜிக் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் யாருக்கு வரும்னா, மகரத்துக்கு தான் வரும். அதான் உங்களுடைய எங்கேயோ செய்த ஒரு புண்ணியம். எங்கேயோ செய்த அதாவது கர்மமும், தர்மமும் ஒண்ணா யாருக்கு வேலை பார்க்கும்னா, மகரத்துக்கு தான் வேலை பார்க்கும். உங்க கர்மமோட சேர்ந்து என் தர்மம் எந்த அளவுக்கு நீங்க பண்ணியிருக்கீங்களோ, அதன்படி தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் மகரத்துக்கு. இப்ப திருவோண நட்சத்திரம்லாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மகரத்துல. உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ராகு ஒரு இல்யூஷன்ஸ குடுத்து வச்சிருந்திருக்கும். இது அகைன் அது ஒரு கிரகணம் தானே. அந்த கிரகணம் பிடிக்க பிடிக்க என்னன்னா, அ தாட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஹெல்த் நல்லாருக்கும், திடீர்னு ஹெல்த் டவுன் ஆகும். திடீர்னு ஒரு விஷயம் பிடிக்கும், அப்புறம் பிடிக்காது. எதிர்த்து பேசுறது, லிசனிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறது, லிசன் பண்ணணும் நெறையா. திருவோணம் நட்சத்திரத்தில இருக்கவங்க லிசன் பண்ண உங்க லைஃப் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம கரெக்ட்டா போகும் அப்படிங்கிறது தான் இந்த ராகு, கேது சூட்சுமமாவே உங்களுக்கு சொல்றது. இப்ப கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்க வீட்ல தான் இத்தன விஷயங்களும் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி ராகு வந்து சதயத்திலருந்து இங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய அவிட்டத்துக்கு தான் போறாரு அப்படிங்கும் பொழுது, ஆல்ரெடி டெக்னாலஜி வைஸ் நெறைய டெவலப்மெண்ட்ஸ் பார்த்திருந்திருப்பீங்க. என்னன்னா, இந்த மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோ ப்ரோக்ரஸா தான் போகும். ஏன்னா, கேது அந்த மாரி உங்களுக்கு பண்ணிட்டுருக்கும். கேது வந்து ஆசைகள குடுத்திருந்திருக்கும். ஆனா, ஃபாஸ்ட் ஒரு மூவ்மெண்ட்ட குடுத்திருந்திருக்காது. ராகு வந்து ஆ ஒரு இது வந்து எப்படின்னா, ராகு ஃபாஸ்ட்டா வந்து ஒரு கேது ஒரு ஸ்பீட் பிரேக் போடுற மாரி தான். இந்த ரிவர்ஸா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா, இவங்க தான் ரெட்ரோகேட் தானே இவங்க. ஸோ எல்லாமே நீங்க லைஃப்ல ஒரு விஷயம் செட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னா, திடீர்னு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து போற மாரி எல்லா கோட்டையும் முதல்லருந்து போடுங்கிற மாரியே பெரும்பாலான கும்பத்துக்கு இருந்திருக்கும். கும்பத்துக்கு எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க 4 பேத்துக்கு சேவை பண்ணுனா தான் லைஃப் நல்லாருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது, அவிட்ட நட்சத்திரத்துக்கு போகுது இல்லையா? அவிட்ட நட்சத்திரத்துக்கு பெயர்ச்சினாலே என்னது? அவிட்டம்னாலே என்னது? அவிட்டம் 4 பேத்துக்கு நல்லது செய்யணுங்கிறது அவிட்டத்தோடைய விதி. முக்கியமா கும்பராசியில இருக்க அவிட்ட நட்சத்திரத்தோட விதியே, நீங்க 4 பேத்துக்கு நல்லது செஞ்சு தான் ஆகணும். புலம்பிறவே கூடாது. இது வந்து உங்களுடைய கடமை. இதுதான் ரகசியமே. நான் வந்து இவங்களுக்கு சமைச்சு போடணுமா? என்னால அவன் நல்லா ஆனான். என்னால இவன் நல்லா ஆனான். என் ஐடியாவ அவன் வாங்கிட்டு போய் டெவலப் ஆயிட்டான். அதுதான் உங்க விதி. அது புலம்பாம நீங்க குடுக்க, குடுக்க அது உங்களுக்கு புண்ணியமாவே சேர்ந்து, இந்த மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு கிராஜுவலான ஒரு குரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் சொல்லப்போனா, இந்த ராகு ஆல்ரெடி உங்களுக்கு நெட்வொர்க்லாம் கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. டெக்னாலஜி வைஸ் உங்களுக்கு ஒரு குரோத் எல்லாம் குடுத்துருக்கும். இத கரெக்ட்டா செயல்பாட்டு முறைகள்ல நீங்க கொண்டு வரணும். மெஷின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது டெக்னிக்கலா ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க கரெக்ட்டா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, அத 4 பேத்துக்கு சொல்லிக் குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுதான் சக்சஸ் குடுக்கும். ஸோ இந்த சக்சஸ் பாதை அப்படிங்கிறது வந்து 4 பேரு டெவலப் ஆகுறத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டா தான் அடுத்த குரோத் அப்படிங்கிறது. இப்போ மீனத்துக்குன்னு பார்க்குறப்ப ஜென்ரலாவே மீனம்னாலே இல்யூஷன், மாயைக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ராகுல இருந்து இப்ப அவிட்டத்துக்கு போகுது அப்படிங்கும் பொழுது, நீங்க மாயையிலிருந்து ரிலீஸ் ஆகுறீங்கங்கிறது தான் அர்த்தம். எப்போ நடக்கும்? உடனே நடக்குமா? இது நடந்துருமா? அது நடந்துருமான்னு ஒரு பயத்திலேயே இருந்தீங்கல்ல. ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு நெனச்சிருப்பீங்க. பெருசா வந்திருக்காது. அ சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசா எக்ஸாஜரேட் பண்ணி பார்க்க வச்சதெல்லாம் இந்த ராகு பண்ணியிருந்திருக்கும். இப்ப என்னன்னா, இனிமேல் தான் செயல்பாடே. அதாவது இப்போ வொர்க்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸ்லயே இருக்கிறீங்க. உங்களுக்கான ப்ரமோஷன் உங்களுக்கு வந்திருக்காது. இனிமேல் தான் ப்ரமோஷனே வரப்போகுது அப்டின்னா, நிதானமா இருங்கன்னா, அந்த நிதானம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப என்னன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும். ஏதாவது ஒண்ணு படிக்கணும். உங்களுக்கு தெய்வங்களுடைய அனுகிரகமும், உங்களுக்கு வழிபாட்டு முறைகளே எப்படின்னா, மீனத்துக்கு பெரும்பாலும் நீங்க தான் வந்து காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வழிபாடு பண்ணணும். அதே மாரி இரவு வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து மீனத்துக்கு உகந்தது. உங்களுக்கு ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் தான் கனெக்ட் ஆவாங்க. ஜென்ரலாவே உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க. நிழல் போல ஒரு விஷயம் ஒண்ணு காட்டுதுன்னா, ராகு நல்லா காட்டும். அதோடயே கேது என்ன பண்ணும்னா, தெய்வ ஸ்தலங்களுக்கு உங்கள கூட்டிட்டு போகும். முருகர ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கணும் மீன ராசியில இருக்கவங்கலாம். ஏன்னா, இது வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு போகுது. செவ்வாய் சாரம் வாங்குது அப்படிங்கும் பொழுது, முருகருடைய வழிபாடு பண்ண லைஃப் அப்படியே கிளியர் ஆயிட்டே இருக்கும். முக்கியமா நீங்கலாம் வந்து குக்கி சுப்பிரமணியா போயிரணும்.
கர்நாடகால இருக்கக்கூடிய குக்கி சுப்பிரமணியால போய் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது, அது முழுக்க முழுக்க ராகு கேதுக்கான பரிகார ஸ்தலம். உங்களுக்கு இருக்க அந்த மாயை, அந்த இல்லூஷன்ஸ் எல்லாமே விலகி போகணும் அப்படிங்கிறது தான். ஒரு மயிலிறகு வச்சுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து மீனத்துக்கு லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் குடுக்கும். ஏன்னா, நான் ஏன் மயிலிறகு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, மயிலுக்கும் இந்த அமானுஷ்யத்துக்கும் பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய கலர்ஸ், அதோடைய எனர்ஜீஸு. உங்களுக்கு வந்து தேவையில்லாத பயங்களை வந்து இந்த மயிலிறகு நீக்கும் அப்படிங்கிறது தான். தேவையில்லாத எனர்ஜீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையில்லாத இந்த எங்கேயோ போனத கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னுலாம் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு எனர்ஜி வந்துருச்சு, ஏதோ ஒண்ணு கூட்டிட்டு வந்தா மீன ராசிக்காரங்க கூட்டிட்டு வருவாங்க. தேவையே இல்லாமயே வரும். ஏன்னா, மோட்சஸ்தானத்துல இருக்கிறதுனால, தெய்வங்களும், பிசாசுகளும் ஒண்ணாவே செயல்படும்னா, அது மீனத்துக்கிட்ட தான் செயல்படும். ஸோ நீங்க வந்து இந்த மாயையிலிருந்து தான் விலகி, தெய்வ அனுகிரகங்கள அதிகமா வாங்கி, மோட்ச பாதைய நோக்கி போகக்கூடிய அமைப்பு. அப்போ ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அதிகமா யார் போக போறாங்கன்னா, மீன ராசி தான் போறீங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆன்மீக உழைப்ப எத்தன கோயிலுக்கு வேணாலும் நீங்க போகலாம். கோயிலுக்கு போக போக தெளிவு நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். உங்களுடைய ட்ரிப்பே எப்படி இருக்கணும்னா, ஹிமாலயாஸ்லாம் போயிட்டு வரணும் நீங்க. அந்த அளவுக்கு வந்து கடல் தாண்டி இன்னும் வந்து தேசம் தாண்டிலாம் போய் ஒரு வழிபாட்டு முறைகள்லாம் மீன ராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து இந்த ராகு கேதுவோடைய நட்சத்திர பெயர்ச்சி கண்டிப்பா அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான்.